कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसम् अकल्मषं गोष्पतीकृतवाराशिम् अशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजं मञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकम् आसने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळं रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुञ्च प्रणमामि पुनः पुनः नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकम् अक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता श्रीमद्रामायणी गङ्गापुणातिभुवनत्रयं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति परां गतिं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय। ஷியப்பதியான ஸ்ரீராமருடைய பரம கருணையினால் ஸ்ரீமத் ராமாயணம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். நேற்றைய தினம் பிரபு ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறத பார்த்தோம். பட்டாபிஷேகம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்பொழுது வரக்கூடிய சமயத்தில் ஒரு அவல காட்சியை பார்க்கிறார். அதை பார்த்த உடனே மனசு உடைஞ்சு போய் தசரதர் ஏன் இப்படி கடக்கிறார் அப்படிங்கிறத கேட்க கைகேயி நடந்த விஷயங்கள்னா சொல்லி உன்கிட்ட என்னமோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆசை அப்பாவுக்கு. ஆனால் அது சொல்லலாமா கூடாதா அப்படின்னு தயங்குறா அப்படின்ன உடனே ரொம்ப கவலைப்பட்டு துடிச்சு போய் பிரபு ஸ்ரீராமர் அப்பா என்ன சொன்னாலும் தான் கேட்பேன் அப்படிங்கிறதுக்கு இணங்க கைகேயி காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறா. 14 வருஷ காலங்கள் வனவாசம், 14 வருஷ காலங்கள் காட்டில் ஒரு தவசி கோலத்தில் இருக்கணும்.
அதுவும் இதெல்லாம் நடக்கும்போது ராமபிரானுக்கு 24 வயசு. 24 வயசில் ஒரு சௌகரியம். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் அவர் அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறதுக்கு முனைகிறார். சின்ன சின்ன தியாகங்கள் கூட நம்மளால் வாழ்க்கையில் பண்ணிக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை. இதுதான் வாஸ்தவம். ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய ராஜ்யத்தையே துறந்து காட்டுக்கு போகிறதுக்கு தயாராக ஆயிடுறார். தயாராக ஆகி அங்கேருந்து விடை கேட்டுன்னு கிளம்புறார் சக்கரவர்த்தி திருமகன் கைகேயினுடைய அரண்மனையிலேருந்து. அவர் மனசில் 2 விஷயங்கள். ஒன்று, அவள் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிக்கணும். அவள் அம்மாவிடம் தெரிவித்து அவள் அம்மாவினுடைய ஆசி பெறணும். 2வது, அவருடைய மனைவியினிடத்துலையும் பேசி அவளுடைய ஒப்புதலின் பேரில் தான் காட்டு கிளம்பணும். இது 2ம் ஆகாத காரியமாச்சே. நான் என்னன்னு சொல்லி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவேன். சீதையோ குழந்த, முழுசாக 18 வயசு தான் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது என்னம்மா அவகிட்ட நான் காட்டுக்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி திகச்சு போகிறார் பிரபு ஸ்ரீராமர். அங்கே நிறையா சொல்லணும் இந்த இடத்தெல்லாம் பற்றி. ராமருடைய கல்யாண குணங்கள். அந்த கௌசல்யாதேவியினுடைய அரண்மனையிலேருந்து கிளம்பும் பொழுது, கைகேயினுடைய அரண்மனையிலேருந்து பிரபு ஸ்ரீராமர் கிளம்புறார். கிளம்பும்பொழுது அந்த பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய நிறையா பொருட்கள் அங்கே இருக்குது. புண்ணிய நதிகள்லேருந்து ஜலம், அந்த சிம்மாசனம், பீட்டம், ஒரு பட்டாபிஷேகத்துக்கு உரிய 8 திரவியங்கள், 8 மங்கள திரவியங்கள், மஞ்சள் நிறத்தில் வெண்மையாக இருக்கக்கூடிய திரவியங்கள். இது எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் ஒரு குங்குமம் கொடுக்குறோம், மஞ்சள் கொடுக்குறோம். இது எல்லாமே மங்களமான திரவியங்கள் இல்லையா? ஏதாவது வளையல் கொடுக்குறோம், கொஞ்சம் வஸ்திரம் வச்சு தரோம். இதெல்லாமே மங்கள பொருட்கள். அப்படி பட்டாபிஷேகத்துக்கு உரிய மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் தாண்டி போகிறார் பிரபு ஸ்ரீராமர். தாண்டி போகும்பொழுது என்ன தோணணும் அவருக்கு? பட்டாபிஷேகமும் நின்று போயிடுத்து. இந்த எரியிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த பொருட்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் கோபம் வந்து இப்படி தானே இருக்கணும். சின்னதாக யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு ஊருக்கு கிளம்புறோம், ஊருக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு எதிர்பாராத காரணத்தினால அந்த பிளான் கேன்சல் ஆகிடுறது. பிளான் கேன்சல் ஆன சமயம் நம்ம கண்ணில் அந்த ஊருக்கான டிக்கெட்டு கண்ணில் தென்படுறது. அப்போ எவ்வளோ கோபம் வரும். அந்த கோபத்தெல்லாம் அந்த டிக்கெட்டில் தான் காட்டுவோம் இல்லையா? 10 வெட்டி போடுவோம், 20 கிழிப்போம். என்னமோ அந்த டிக்கெட்டு தான் நம்மளை ஊருக்கு போகாத மாதிரி பண்ண மாதிரி. இங்கேயோ சின்ன விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். ஊரறிய பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன காரணம்னே தெரியல, பட்டாபிஷேகம் நின்று போகிறது. அப்போது ஜனங்கள்னால் என்ன பேசிப்பான்னு ராமருக்கு தோணணும். ராமருடைய மனசில் என்ன எண்ணம் இருக்கணும்? இது மாதிரி ஏதோ ஒரு பெரிய குறை போல இருக்கு, இந்த குறையை வெளியில் காண்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாடு கடத்திட்டாங்க அப்படின்னு தானே ஜனங்கள் பேசிப்பான்னு ராமர் நினைக்கணும். நாடு கடத்துறது, அதாவது காட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டில் ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் அதுதான். இப்போ மரண தண்டனைன்னு சொல்கிறோமே, தூக்கு தண்டனைன்னு, அது மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளில் மிகப்பெரிய தண்டனை அதுதான். தகாத காரியம் பண்ணாதான் நாடு கடத்துவார்கள். ராமருடைய குலத்திலேயே ஒருத்தன் இருந்தான், அசமஞ்சன்னு பேர். அவன் ஒரு 4000 குழந்தைய தூக்கிண்டு போய் சரிவில் போட்டு விடுறான் அவன். இது மாதிரி பண்ண உடனே அவனை நாடு கடத்துறார்கள். இது மாதிரி சகிக்க முடியாத தப்புக்கள் பண்ணாதான் நாடு கடத்துறது அப்படிங்கிற ஒரு தண்டனை. இங்கே ராமரை நாடு கடத்துறார்கள். 14 வருஷம் காட்டுக்கு போக வேண்டியதுன்னு ஆயிடுத்து. இதுவோ ஒரு தண்டனை. அப்போனா அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு தானே. ராஜ்ய குடும்பம், சக்கரவர்த்தியினுடைய புள்ள, அதனால அதை பூசி மொழுப்பணும்
அது வெளியில் காண்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு காட்டுக்கு அனுப்புகிறார்கள்னு ராமருக்கு தோணணுமா இல்லையா? இப்படி தானே தோணணும். யாருக்கு தோணுறதோ இல்லையோ அந்த பிள்ளைக்கு தோணணுமா இல்லையா? எந்த தப்பும் பண்ணிடலை. அவர் எனக்கு பட்டத்தை கொடுன்னு சொல்லிடலை. பட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிடலை. இரண்டாவது வாட்டி வலுப்புறுத்தும் பொழுதும் சரின்னு சொல்லிடலை. அவருடைய ஆசைக்கு மீறி அவர் தலையில் பட்டத்தை கட்ட நினைக்கும் பொழுது எந்த சமயத்தில் பட்டாபிஷேகம் நடந்திருக்கணுமோ நம்ம இது இனிப்பு அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றோம். கடைசியில் பார்த்தா அது இனிப்பாக இல்லாமல் அது ரொம்ப காரமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? முதல்ல இனிப்பாக இல்லைங்கிறது முதல் டிசப்பாயின்மெண்ட், காரமாக இருக்குங்கிறது ரெண்டாவது டிசப்பாயின்மெண்ட், பட்டாபிஷேகம் இல்லை அப்படிங்கிறதே முதல் டிசப்பாயின்மெண்ட், காட்டுக்கு போக வேண்டியதுங்கிறது ரெண்டாவது டிசப்பாயின்மெண்ட். இப்போ இருக்கக்கூடிய ஜனங்கள் நமக்கெல்லாம் புரியும். இருக்கிறதுலே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா தனக்கு வர வேண்டிய பட்டம் தான் தம்பிக்கு போகிறது அப்படிங்கிறது. இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரே சமயத்தில் தாக்குறது. ராமர் 24 வயசு தான் பிரபுவுக்கு. அவர் பெரியவாள்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவா, இது மாதிரி நமக்கு நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு மனசை சரிப்படுத்தின்னு தான் வரலை. இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பதி மலை மேலே நடந்து போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இங்கே திருக்குறுங்குடி இருக்கே, மலை மேல் நம்பியை சேவிக்க போகிறோம், மலை மேலே நடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம ஊகிக்கலாம். போகிற வழியில் எந்த விதமான துஷ்ட ஜந்துக்களும் வரலாம், இது வரலாம் அது வரலாம், நம்ம கொஞ்சம் தயாராக இருக்கணும் அப்படின்னு கையில் ஏதாவது குச்சி எடுத்துகிட்டு போனால் இதை எடுத்துகிட்டு போகலாம் அதை எடுத்துகிட்டு போகலாம். திருமலைக்கும் மலைக்கு மேலே நம்ம நடந்து போகிறோம் ஆகில் ஏதாவது ஒரு துஷ்ட விலங்கு வரலாம் அப்படின்னு ஊகிச்சுண்டு நம்ம தயாராக போகலாம் இல்லையா? அது மாதிரி பிரபு ஸ்ரீராமர் ஊகிச்சுண்டு தயாராக வரலை. அவர் நிஜமாவே தனக்கு பட்டாபிஷேகத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கான்னு நினச்சிட்டு வந்திருக்கார். வந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட். இதை எப்படி ஒருத்தர் எடுத்துக்க முடியும்? தத் மரணோபமம் வாக்கியம் அப்படிங்கிறார் வால்மீகி. இதே இடத்த இன்னொரு யாராவது ஒருவர் இருந்தால் ஹார்ட் அட்டாக் போயிருப்பாளாம். அப்படி ஒரு வார்த்தை அது. ஆனால் அதை ராமபிரான் எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறார் பிரபு ஸ்ரீராமர். அந்த பட்டாபிஷேகத்துக்கு உரிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து தாண்டி போயிடுறார். திருப்பி லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் புண்ணிய ஜலம்பா, இதை அவமதிக்கக்கூடாது அப்படின்னு தாண்டி போனவர் திருப்பி அதை எல்லாத்தையும் கையை கூச்சின்னு பிரதட்சணம் பண்ணிட்டு திருப்பி போகிறார். போகும்போதே சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்ட, பேசாமல் அந்த ஜலத்தனை எடுத்துட்டு வா. இப்போ கூட சரி சங்கல்பம் பண்ணிக்கும் பொழுது குளிச்சுட்டு சொட்ட சங்கல்பம் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சொட்ட இருக்கும் பொழுது சொன்னது எல்லாத்தையும் கேட்பார்கள் அப்படின்னு ஒரு மரபு உண்டு. இன்றைக்கும் கட்டியம்னா சேவிக்கிறது வழக்கம், இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போனோம்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் ஆனதுக்கப்புறம் கட்டியம் சேவிப்பா. அதற்கு திருமஞ்சன கட்டியம் அப்படின்னு பேர். நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஒரு பெருமாளினுடைய திருமஞ்சன கட்டியம். பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகிடும், அபிஷேகம் ஆகிடும். அபிஷேகம் ஆன பிறகு அவருக்கு சாம்பிராணினா காண்பிச்சு அவருக்கு பூஜைகள் முடித்து வஸ்திரம் மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஈரையான ஆடையோடவே ஈரத்தோடவே அவரிடத்துல பலவிதமான பிரார்த்தனைகள்லாம் பண்ணுவா. அதுதான் அந்த கட்டியம். அவரை பற்றி பலவிதமாக ஸ்துதி பண்ணி அப்புறம் நிறையா பிரார்த்தனைகள்லாம் வரும் அந்த கட்டியத்தில். எதற்கு அப்படின்னா, ஈர வஸ்திரத்தோடு இருக்கும்பொழுது எதை கேட்டாலுமே அதை செய்திடுவோம் அப்படின்னு. ராமபிரான் அதை மனசில் வச்சுட்டு லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா பேசாமல் நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேளு. அந்த புண்ணிய ஜலம் எல்லாம் இருக்கே, அது வீணாக போகக்கூடாது. அதனால அந்த ஜலத்தை கொண்டு எனக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணு, நான் உக்காந்துக்கிறேன். அபிஷேகம் பண்ணிட்ட உடனே நான் சங்கல்பம் எடுத்துன்றேன், 14 வருஷ காலங்கள் நான் காட்டுக்கு போகிறேன்னு. அப்படியாவது கைகேயிக்கு மனசில் ஒரு சமாதானம் வருமானு பார்க்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறார், அப்படி பண்ணாத லக்ஷ்மணா, அப்படி பண்ண அப்படின்னா கைகேயி எங்கேயாவது சொல்லுவா, ராமன் கப்பட்டமாக பட்டாபிஷேகத்துக்கு உரிய ஜலத்தை கொண்டு தான் அபிஷேகம் பண்ணிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னு சொல்லுவா. அப்படி கூட நம்ம அதற்கு ஒரு அவகாசம் கொடுக்கக்கூடாது
அப்படின்னு சொல்லி பிரபு ஸ்ரீராமர் மேலே நடந்து போகிறார். கைகேயனுடைய அரண்மனையிலேருந்து வெளில வரார். கூட்டமான கூட்டம் நெருக்கிறது. உடனே அவருக்கு கொடை பிடிக்கிறதுக்கு வரா, சத்திரம் சாமரம் போடுறதுக்கெலாம் வரா, பக்கத்தில் பூக்கள் தூவுறதுக்கு வரா, பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் ரெடியாக ஆறா. ஏன்னா அவர் இளம் கோவா ஆக போகிறாராச்சே. அப்படி அவர் முன்னாடி வந்த உடனே இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு பிரபு அடுத்த க்ஷணமே எல்லாத்தையும் நிறுத்து அப்படிங்கிறார். எப்போ தான் இளம் கோயிலையோ இது எதற்குமே அருகதை இல்லாதவனா போயிட்டாராம், எல்லாத்தையும் நிறுத்துங்கிறார். யாருக்கும் எதுவும் புரியல. பின்னாடி நடந்து வர லக்ஷ்மணனுக்கு ஒண்டி தான் புரியுறது. மேலே நடந்து போகிறார். நடந்து போகும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்காளே, அந்த ஜனங்கள்லாம் பார்த்து விசாரிக்கிறார். வந்திருக்கேளா, ஆற்றுல எல்லாரும் சௌகரியமா, குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக பார்த்து விசாரிச்சு. இப்போ கூட பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தா அப்படி கையெல்லாம் நீட்டுவோமே, அவளும் ஏதோ கையெல்லாம் கொடுப்பாளே, அது மாதிரி அந்த கூட்டத்தின் வழியாக புகுந்து வரார் பிரபு ஸ்ரீராமர். நோபடி ஹேஸ் த ஃபெயிண்டஸ்ட் ஆஃப் ஐடியாஸ். இது மாதிரி ஒரு பெரிய காரியம் உள்ள நடந்திருக்குன்னு வெளியில் யாராலையும் அனுமானம் கூட பண்ண முடியாது. அப்படி நடந்துக்கிறார். இது சொல்லக்கூடிய வால்மீகிக்கு அடிச்சுக்கிறது. இப்படி நடந்துக்கிறாரு. நவனம் கந்து காமஸ்ய தியஜதஸ்ச வசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யேஹ லக்ஷ்யதே சித்த விக்ரியா. நம்ம கவலையாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம கவலையாக இருக்கோம்னே சொல்ல வேணாம், பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லிவிட என்ன கவலையாக இருக்கே அப்படின்னு கேட்டுருவான். சந்தோஷமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவன் கேட்பான் என்ன குதிக்கிற அப்படின்ட்டுருவான். ஏன்னா நம்மளுடைய மனசில் என்ன எண்ணம் ஓடுறதோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம வெளியில் நடந்துப்போம் இல்லையா. ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் பாருங்கள், ஒரு இடத்துல உட்கார மாட்டா ஜனங்கள், இங்கே போவா அங்கே போவா இங்கே போவா அங்கே போவா. மனசில் கவலை இருந்ததுன்னா ஒரு இடத்துல உட்காரவே விடாது, ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆசனம் பழகணும் அப்படின்னா எண்ணங்கள் குறையணும். எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக நம்மளால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. கவலைப்படும் போது தான் அடுத்த எண்ணம் வரும். அதுலேயும் நம்மளை தாக்கக்கூடிய எண்ணம் வரும். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, டாக்டர் இதை சொல்லுவானோ அதை சொல்லுவானோ, ஒரு இடத்துல உட்கார முடியாது, உடனே எழுந்துட்டுருவான் இல்லையா. முகம்னா வேர்க்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன உடுத்தின்னு இருக்கோமோ அதெல்லாம் ஒரே வேர்வையாக இருக்கும். இங்கே நடப்போம் அங்கே நடப்போம். இல்லாத கவலை கோடுகள்லாம் நெற்றியில் வந்துடும். இதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சுலபமாக கணிச்சுடலாம் ஏதோ கவலையில் இருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கான்னா சொல்லவே வேண்டாம். மூஞ்சியில் தாமரை பூக்கும், குதி குதின்னு குதிப்பான். இப்போ வால்மீகி பார்க்குறார், இவர் இவ்வளவு கிரேஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறாரு, இவ்வளவு கம்பீரமாக நடந்துக்கிறாரு, இவ்வளவு கம்பீர தோற்றத்தோடு நடந்துக்கிறாருன்னா இவர் மனசில் நிஜமாவே நம்ம காட்டுக்கு அனுப்பிட்டாலே, நம்ம தம்பிக்கு போய் ராஜ்யத்தை கொடுக்குறாளே, நம்மளை நடு ரோட்டில் ஒரு அநாத மாதிரி ஆக்கிட்டார்களேன்னு ஒரு எண்ணமே இல்லையா. இவருடைய வெளி தோற்றத்தை பார்க்கும்போது அப்படிதான் தோணுறது. அப்படியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வால்மீகி ராமபிரானுடைய ஹிருதயத்தையும் பார்த்துட்டு சொல்றார், லக்ஷ்யதே சித்த விக்ரியா நலக்ஷியதே. அவர் மனசுல ஒரு எண்ணம் இல்லையா, நம்மளை இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு. எப்படி தான் ஒருத்தரால இருக்க முடியுமோ, ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கூட நம்மளால் சகிச்சுக்க முடியல, அவ்வளோ வீக்காக நாம் இருக்கோம். இதை விட ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த ஜகத்தில் பிறந்த ஒருத்தனால் ஃபேஸே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒருத்தருக்கு வந்திருக்கும் பொழுது அதை பற்றி பெருசாக எதுவுமே நினச்சிக்காம, இத்தனைக்கும் அந்த ராஜ்யம் ராமருக்கு தான் சொந்தம். ஏன் ராமருக்கு சொந்தம் அப்படின்னா, கௌசல்யா தேவியை கல்யாணம் பண்ணின்றதுனால்தான் பாதிக்கு மேலே ராஜ்யத்துக்கு ராஜாவா தசரதர் ஆறார். இந்த கோசல தேசம்னு சொல்கிறோமே, அந்த கோசல தேசம் அப்படிங்கிறது கௌசல்யினுடைய அப்பாவினுடைய தேசம். அதை ராஜா கௌசல்யை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கௌசல்யா தேவியினுடைய அப்பா அந்த தேசத்தையே கொடுத்துடுறார் ராஜா தசரதருக்கு. அதனால்தான் தசரதனுடைய ராஜ்யம் ரொம்ப பெருசாக ஆறுது. அப்போது கௌசல்யினுடைய மகனுக்கு தானே அந்த ராஜ்யம் வரணும். அப்போது ராஜா தசரதனுடைய ராஜ்யத்தில் முக்காவாசி பங்கு ராமபிரானுக்கு தான் சொந்தம். தனக்கே உரிய சொத்து அது. அது இவ அப்பா சம்பாதிச்சதில்லை, இவ அம்மா வழி வந்த சொத்து. அதனால இருக்கக்கூடிய 4 இவருக்கே இருக்கக்கூடிய ஒரு தகுதி.
அதனால பெரியவர்கள்னால் இங்கே சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி எழுப்புவார்கள். என்னன்னா, ராமபிரான் ஒன்று சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்னா, இப்போ சொல்கிற மாதிரி சொத்தை பிரின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொத்தை பிரி அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சொத்து இருக்கே, அதில் இவர் அம்மா வழி வந்த சொத்து எல்லாம் இவருக்குன்னு ஆயிடும். இவர் அம்மா வழி வந்த சொத்து இவருக்குன்னு எப்போ ஆயிடுத்தோ அதில் பரதன் கெனாட் ஸ்டே கிளைம். அதில் பரதன் எனக்கு ஒரு பங்கு கொடுன்னு கேட்கவே முடியாது. தசரதரனுடைய சொத்துல ஒரு பங்கு ராமபிரானுக்கு போகும், கௌசல்யினுடைய மொத்த சொத்தும் ராமருக்கு போகும். இப்படி தான் ஆயிருக்கும். தசரதன் ஒரு சிற்றரசனா மேபி ஆயிருக்கலாம், பரதன் ஒரு சிற்றரசனா மேபி ஆயிருக்கலாமே ஒழிய இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக ஆயிருக்க முடியாது. கிங்காக ஆயிருக்கலாம், எம்பரராக ஆயிருக்க முடியாது. புரியுறதா? அப்போ இதுதான் ராமர் பண்ணியிருக்கலாம் என்கின்ற ஒரு சுலபமான உபாயம். ஆனால் இப்படி ஒரு பேச்சே வந்ததா காணும் ராமாயணத்தில். இப்படி ஒரு பேச்சே வரலை. அதாவது இதை ஒரு வாதமாக எடுத்து நிராகரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி ஒரு பேச்சே ராமாயணத்தில் வரல. ராமபிரான் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அதை எடுத்துக்கிறார். எல்லாரோடையும் பேசிட்டு அவர் மாட்டுக்கும் நேர கௌசல்யா தேவியினுடைய அரண்மனைக்கு போகிறார். கௌசல்யா தேவி பட்டாபிஷேகத்துக்கு தயாராகிறா. எந்த நேரமானால் பட்டாபிஷேகம் ஆகும் குழந்தைக்கு, நம்மளை அழைப்பா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு நிழல் விழுறது. பார்த்தா ராமபிரான் சந்தோஷப்படுறா. கௌசல்யை சுமித்ரை, அதாவது லக்ஷ்மணன் சத்ருக்னனுடைய அம்மா, இவா ரெண்டு பேரும் எப்பொழுதுமே சேர்ந்தே தான் இருப்பா. தசரதர் பெருசாக கண்டுக்க மாட்டார் இவர்களை. தயரதன் எப்பொழுதுமே கைகை பக்கம்தான் சாய்வார். இவா ரெண்டு பேரும் ராமபிரான் வரதை பார்த்து சந்தோஷப்பட்டு உடனே ஒரு தங்கமயமான ஒரு ஆசனத்தை போடுறாளாம். ராமா உக்காரு அப்படிங்கிறா. ராமரை கட்டிக்கிறா கௌசல்யை, உச்சி முகர்றா. நுகர்ந்து சந்தோஷப்பட்டு சுமித்ரா சொல்கிறா, பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அம்மாவினுடைய ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கியா, இங்கே உக்கார்றாமா அப்படின்னு சுமித்ரா ஒரு ஆசனம் போடுறா. தங்கமே அந்த ஆசனம். விஷ்டராசன யோக்யோஹி காலோயம் மாம் உபஸ்திதா. நேற்றுக்கு தானே சொன்னோம், ரொம்ப அழகாக பேசுவார் ராமர்னு. கெக்க புக்கே நீங்கள் ஆரம்பிச்சுடலை. ராமபிரான் அழகாக பதில் சொல்கிறார். என்னம்மா தங்க ஆசனத்தை போய் போடுறே, தர்பாசனத்தில் உட்கார வேண்டிய நேரம் வந்துடுத்துமா எனக்கு அப்படிங்கிறார். தர்பாசனத்தில் யார் உட்காருவா? ரிஷிகள் தானே உட்காருவா. நம்ம ஜபம் பண்ணுறோம்னா தர்பையை போட்டுன்னு உட்காருவோம். ஒன்றுமே புரியல. சுமித்ரா கேட்கிறா, என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்ட உடனே ராமபிரான் ஒரு கதையாக சொல்கிறார். இதை ஒரு எருதுமா, அந்த எருது நிறையா சுமையை தூக்கிறது. அந்த சுமை தாங்கியாக அந்த எருது இருக்கும் பொழுது அந்த எருதை ஒருத்தன் மேய்க்கிறானே, அவனுக்கு அந்த எருது மேலே கருணையே இல்லை. பெரிய சுமையை ஏற்றியிருக்கான். நடுராத்திரி, பாதையும் சரியில்லை, கால்லாம் வேற முள்ளு குத்துறது, கல் குத்துறது. எருது மேலே கருணை காண்பிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலையில் பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது. இந்த மேய்க்கிறவனும் நடுராத்திரி தூங்கி போயிட்டான். நம்மளுடைய நிலை இப்படி அவல நிலையாக இருக்கேன்னு நினச்சிட்டே இருக்கும்பொழுது அங்கேருந்து ஒரு வழிப்போக்கன் அந்த எருது உடம்புலேருந்து அந்த சுமையை நீக்கி அது முதுகில் ஒரு தட்டு தட்டி அந்த எருதை பார்த்து, கவலையே படாத, பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, பக்கத்தில் ஒரு உத்தியானம் இருக்குது, ஒரு கார்டன் இருக்குது, நீ என்ன வேணுமோ அங்கே போய் சாப்பிட்டுக்கோ, என்ன குடிக்கிறமோ அங்கே போய் குடிச்சுக்கோ, இனிமேல் இந்த சுமையை நீ தாங்கிக்க வேண்டாம், நீ ஒண்டி சுமந்தா போகிறோம், இந்த சுமையை சுமக்க வேண்டாம்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா எனக்கு அப்படின்னாராம். கௌசல்யை பார்க்கறா, எனக்கு புரியலையே ராமா, நீ என்ன சொல்ல வர? பிரபு சொன்னார், அம்மா அந்த எருதுங்கிறது வேறு யாருமே இல்லைன்னு நான் தான், சுமைங்கிறது வேறு எதுவுமே இல்லை, ராஜ்ய சுமை தான். ஒருத்தன் எருதை மேய்க்கிறான், அந்த சுமையை தூக்கி வச்சான்னு சொன்னேனே, அது வேறு யாரும் இல்லை, தசரதர் தான். தசரதர் இப்பேற்பட்ட ராஜ்ய சுமையை என் தலையில் கட்டவிருக்க, எழுத்தாப்புல கருணையோட ஒரு வழிப்போக்கன் வந்தான்னு சொன்னேனே, அது வேறு யாரும் இல்லை, கைகேயி அம்மா தான்.
கைகேயி அம்மா என்னை பார்த்து சொன்னா, ராமா இந்த சுமையனா நீ சுமக்க வேண்டாம்டா, நீ ஒன்றை ஒண்டி சுமந்துண்டா போகிறோம், நீ ஒன்றை பார்த்துண்டா போகிறோம், இந்த ராஜ்ய பாரத்தனா நீ பார்த்துக்க வேண்டாம், அது நான் பரதனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னா பார்த்துக்கோ. கைகேயி அம்மாவுக்கு பரதனை அதிகமாக பிடிக்குமா என்ன அதிகமாக பிடிக்குமாமா? எனக்கு மனசுக்குள்ள ரகசியமாக ஒரு ஆசை இருந்தது. கொஞ்ச நாள் காட்டில் போய் தபசு பண்ணணும், ஒரு ரிஷி துல்லியமாக வாழணும் அப்படின்னு ஆசை இருந்தது. பைஃப் பிராணி இவாபரக அப்படின்னு மற்றும் ஒரு பிராணன் மாதிரி இருக்கக்கூடிய இலக்குவனனுக்கு கூட அந்த விஷயம் தெரியாது. ஆனால் எப்படியோ அதை கைகேயி அம்மா தெரிஞ்சு வச்சுண்டு என்னுடைய ஆசைக்கு இணங்கி வெளியில் ஒரு குரூரமாக இருக்கக்கூடியவள் மாதிரி ஒரு வேஷம் பூண்டு என்னுடைய ஆசையை நிறைவேற்றியிருக்கா. நான் காட்டுக்கு போக போகிறேம்மா 14 வருஷ காலம் அப்படின்ன உடனே கீழே விழுந்தா கௌசல்யை. ஒரு மரத்தை வேரோட சாச்சா எப்படி அந்த மரம் டமால்னு விழுமோ அது மாதிரி விழுந்தா. ராமபிரான் தூக்கி வாரி போட்டது. உடனே கௌசல்ய மடியில் போடுண்டார், பன்னீர் தெளிச்சார், பலவிதமாக சமாதானப்படுத்துகிறார். சமாதானமே ஆள கௌசல்யா அம்மா ஓன்னு அழறா. என்னடா ராமா இது, நீ காட்டுக்கு போறியா 14 வருஷ காலம், என்ன தப்பு பண்ண காட்டுக்கு போகிறதுக்கு, என்னமா நீ போகலாம் அப்படின்னா நீ போகக்கூடாது, அப்பா சொன்னால் கேட்கணும் அப்படின்னு நீ சொன்னா நான் சொல்லுவேன், அப்பாவுக்கு என்ன ஒரு அந்தஸ்து நம்ம சாஸ்திரங்கள்லாம் கொடுக்கறதோ அதே அந்தஸ்து அம்மாவுக்கும் கொடுக்கறது. அப்பா சொன்னா ஒண்டி கேளு, அம்மா சொன்னா கேட்காதன்னு யாருமே சொல்லலை. நான் அம்மா சொல்கிறேன், நீ காட்டுக்கு போகாத, என் வாக்கியத்தையும் சத்தியம் பண்ணு. பிரபு திகச்சு போய் நிற்கிறார். அப்போ லக்ஷ்மணன் பேச ஆரம்பிச்சான். குதி குதி குதின்னு குதிக்கிறான் லக்ஷ்மணன். ந சோபார்த்தோ விமௌ பாஹு ந தனுஹு பூஷணாய மே நாஸ்ஹி ஆபந்தனார்த்தாய ந ஷராஹ ஸ்தம்பஹேதவஹ. அண்ணா என்னம்மா நீங்கள் அவள் சொல் பேச்சை கேட்டுன்னு காட்டுக்கு போகலாம், அப்படிலாம் போகக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடந்தே ஆகணும். பட்டாபிஷேகம் நடக்கிறது தான் அறம். அறத்தை காக்கிறதுக்கு தான் ராஜ்ய வம்சத்தில் நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். காலம் மாத்துக்கும் ஒரு விதமாக நடத்திட்டு போகும். கையை கூச்சின்னு கேட்டுன்னு போகிறதுக்கு நீங்களும் நானும் க்ஷத்ரியனாக பிறக்கலை. க்ஷத்ரியனா எப்போ பிறந்திருக்கோமோ காலத்தை தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கணும். அது எப்படி அப்படியே விட்டுடலாம்? கைகேயியுடைய ஆசைக்கு இணங்கி அப்பா இது மாதிரி 2 வரத்தை கொடுத்துட்டார். இந்த வரத்தின் பேரில் அவ கேட்டது தர்மம் கிடையாது, காமத்தின் பால். அப்பா இந்த 2 வரத்தை கொடுத்து கைகேயினுடைய இஷ்டத்தை சம்பாதிக்கணும், ஆசையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கார். இதன்படி நம்ம நடந்தோம்னா தர்மம் தோத்துடும், காமம் ஜெயிச்சிடும். காமத்தை ஜெயிக்க விடக்கூடாது, அறத்தை தான் நம்ம ஜெயிக்க விடணும். அதனால சொல்றேன், ராஜ்ய வம்சத்தில் பிறந்த நம்ம, மூத்த புத்திரனா பிறந்த நீங்க, அறத்தின்படி நேத்திக்கு எப்போ பட்டாபிஷேகம்னு தெரிவிச்சாச்சோ அதன்படியே பட்டாபிஷேகம் நடக்கணும். இந்த பட்டாபிஷேகத்துக்கு எதிர்த்தாப்புல யாரு வந்தாலும் சரி, இந்த லக்ஷ்மணன் நான் நின்று பார்த்துக்கிறேன். நான் வாசல்ல நிற்பேன். என் இடுப்புல ஒரு பட்டாக்கத்தி இருக்கு, அம்புரா துணியில அம்புகள் இருக்கு, கையில வில் இருக்கு. இதை மீறி யார் உள்ள வரான்னு நான் பார்த்துடுறேன். நான் இப்போ வசிஷ்டரை கூப்பிடுறேன், வசிஷ்டரை கூப்பிட்டு பட்டாபிஷேகம் அப்படின்னு நான் தெரிவிப்பேன். வசிஷ்டரும் சரி பட்டாபிஷேகம் பண்ணிடலான்னு பண்ணுவார். எழுத்தாப்புல யார் வந்தாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒரு கால் தயரதர் எழுத்தாப்புல வந்தால் தயரதருடைய மார்பில் என்னுடைய அம்புகள் பாயும். அயோத்தி சைன்யமே வந்தாலும் பரவாயில்ல, அயோத்தி சைன்யங்கள் மேலே என்னுடைய பானங்கள் பாயும். ஒரு கால் இதற்கு பின்னாடி பரதனுடைய கை இருந்து, பரதன் தான் இதெல்லாம் நடத்தி வைக்கிறான். அங்கேருந்து கேகய தேசத்துலேருந்து ஒரு சைன்யம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேற யாருமே வேணாம், நான் ஒரு ஆளாக இருந்து இருக்கக்கூடிய மொத்த சைன்யத்தையும் வீழ்த்துறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறான். உடனே அவன் அண்ணா கேட்குறாப்பா, நீ பண்ண வேண்டியதானடா லக்ஷ்மணா அப்படிங்கிறா. லக்ஷ்மணன் சொன்னா, அது எப்படி நான் பண்ணுவேன்? அப்படி நீங்கள் சரின்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். உனக்கு எப்படி நான் சரின்னு சொல்லி அதன்படி நடக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கோ, அதே மாதிரி எனக்கு எங்கள் அப்பா சரின்னு சொல்லி அதன்படி நடக்கணும்னு ஆசையாக இருக்குடா லக்ஷ்மணா. அப்பா எந்த காரணத்துக்கு வேணா சொல்லியிருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அப்பா சொல்லிட்டா அப்பா சொன்னபடி கேட்கணும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.
அப்பா சொன்னபடி கேட்கணும், காட்டுக்கு போயே ஆகணும், மறு பேச்சு பேசாதன்னு உடனே வீல்னு அழுதா கௌசல்யை. கௌசல்யை சொன்னான், நீ காட்டுக்கு போறதுன்னா போய்க்கோ, ஆனால் என்னுடைய ஒரு வேண்டுகோளையும் அங்கீகரிச்சுட்டு போ. என்னையும் கூட கூட்டுண்டு போறாமா, என்னையும் கூட கூட்டுண்டு போ. உன்னை பிரிஞ்சு என்னால் எப்படி இருக்க முடியும்? எனக்கு இந்த ராஜ்யத்தில் ஒரு மரியாதை மதிப்பு கிடையாது. நீ பிறந்தையே 4 பேர் என்னை ஏறெடுத்து பார்க்கறா. எனக்கு கிடச்சிட்டு இருக்கக்கூடிய இத்தினோண்டு மரியாதை கூட நீ பிறந்ததுனால தான். கண்ணே மணியே முத்தே, நீ பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையே வாழறேன். அது வரைக்கும் என்னை துரும்பு மாதிரினா பாப்பா இந்த கைகேயி. இப்போ நீயும் என்னை விட்டு போய் ராஜ்யமும் கைகளை போயிடுத்து அப்படின்னா நான் என்னம்மா இருப்பேன்? தயரதரும் போயிட்டார் கைகேயி பக்கம். இதற்கு மேலே நான் என்னன்னு வாழ்க்கை வாழுவேன்? நான் உன் கூட வரேறாமா, மறுபேச்சு பேசாமல் என்னை காட்டுக்கு கூட்டுண்டு போ அப்படின்னு உடனே ராமபிரான் சொன்னார், அம்மா இப்படி நீ சொல்லலாமா, இப்படி நீ சொல்லலாமா? எப்போ உனக்கு விவாகம் ஆயிடுத்தோ அப்போவே நீ தசரதரோட தாம்மா இருக்கணும். நீ தயரதனை விட்டுட்டு என் கூட வரலாம்னு நீ சொல்லறதே தப்பாச்சேம்மா. அது மாதிரி நீ சொல்ல மாட்டேயே. நீயோ சுமித்ரையோ நானோ லக்ஷ்மணோ துவயாமயாச்ச வைதேஹ்யா லக்ஷ்மணேன சுமித்ரயா பிதுர்நியோகே ஸ்தாத்தவ்யம் ஏஷ தர்ம சனாதன. அப்பா எப்படி சொல்கிறாளோ அதன்படி கேட்கறது தானே நம்மளுடைய குல வழக்கு, குடும்ப வழக்கு. அதை எப்படி மீறி நம்ம மாட்டுக்கும் தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவு எடுக்க முடியும்? அப்படி நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? இதுதான் தர்மம், உனக்கு தெரியுமேம்மா. ஓன அழுதா கௌசல்யை. பொதுவாக ஒரு குடும்பத்தில் யார் பிள்ளையோ அவன் தர்மத்தை மீறுவான், யார் குழந்தையோ பெரியவர்கள் இதுதான் தர்மம் அப்படின்னு மீறக்கூடிய அந்த குழந்தைய தர்மத்தின் பால் ஈடுபடுத்துவார்கள். இங்கே என்னடா ராமா எல்லாம் தலைகீழ நடக்கிறது? எனக்கு 60,000 வருஷம் ஆயிடுத்து, உங்கள் அப்பாவுக்கு 60,000 வருஷம் ஆயிடுத்து, நீயும் பிஞ்சு குழந்தை 24 வயசு தான் ஆறுது. நாங்கள் எல்லாம் தர்மத்தை மீறும் பொழுது நீ எங்களை பார்த்து இந்த தர்மம்மா, இதில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொருத்தரையும் அந்தந்த தர்மத்தில் ஆழ்த்துறையே உன்னை மாதிரி யார் வருவாராமா? எந்த தர்மத்துக்காக, எந்த தர்மத்தை இவ்வளவு அன்போடு பேரன்போடு நீ ஆசிரியிக்கிறையோ அந்த தர்மம் உன்னை காக்கடம் அப்படின்னு முதல்ல ஒரு மங்களாசாசனம் பண்றார். என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாஷே சமபவத் தத்தே பவத்து மங்களம். என் மங்களம் சுவர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவத்து மங்களம். த்ரீன் கிரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா யதாசீத் மங்களம் ராம தத்தே பவத்து மங்களம். விருத்ராசுரனை அழிக்கிறதுக்கு இந்திரன் போகும்பொழுது அதித்தி மாதா இந்திரனுக்கு என்ன ஒரு மங்களத்தை கொடுத்தாலோ அந்த மங்களத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். சுபர்ணா அப்படிங்கிறவள் கருடனினுடைய மாதா. கருடனினுடைய மாதாவை ஏமாற்றி சிறை பிடிச்சிடுறார்கள். சிறையிலேருந்து வெளியேறணும் அப்படின்னா அமிர்தத்தை கொண்டு வந்தாதான் வெளியேற்ற முடியும் அப்படின்னு ஆயிடுத்து. அப்போ கருடன் வீராவேசமா போய் அமிர்தத்தை போய் பெற்றுண்டு வரார். அப்போ கிளம்பும் பொழுது சுபர்ணா கருடனுக்கு என்ன ஒரு மங்களத்தை பண்ணாலும் அந்த மங்களத்தை நான் உனக்கு பண்றேன். பகவான் திரிவிக்ரமன் வாமனனா இருந்து தன்னுடைய வீட்டிலேருந்து கிளம்புறார் பலி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு. பலி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு கிளம்பும்பொழுது அவள் அம்மா அதித்தி என்ன ஒரு மங்களத்தை கொடுத்தாலோ அந்த மங்களத்தை நான் உனக்கு தருகிறேன்கிறான். எல்லாத்துக்கும் பின்னாடி ஆழ்ந்த காரணங்கள் இருக்கு. பின்னாடி இவரே ராவணனை வதம் பண்ண போறார். அங்கே இந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ண மாதிரி அதற்காக அப்படி ஒரு மங்களம். இழந்த ராஜ்யத்தை இவர் திருப்பி மீட்கணும். அதற்காக தான் வாமனனுக்கு அவன் அம்மா பண்ணா மாதிரி ஒரு மங்களம்னு சொல்றார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. இதை கேட்டுண்டு ராமபிரான் சந்தோஷப்படுறார்.
கௌசல்யாதேவி ஒரு ரக்ஷ பண்ணுறா மாதிரி ராமரை ஒரு வாட்டி பிரதட்சிணம் பண்ணுறா. பிரதட்சிணம் பண்ணி ராமருக்கு ஒரு ரக்ஷ பண்ணி பலவிதமாக மங்களங்கள் சொல்கிறா கௌசல்யாதேவி. 25வது சர்க்கம் படித்தா தெரியும், அந்த சர்க்கம் முழுக்க அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ராமரை பார்த்து சொல்கிறா, நீ காட்டில் போகும்பொழுது எல்லாமே உனக்கு அனுகூலமாகவே அமையட்டும், எந்த விஷ ஜந்துக்களும் உன்னை தீண்டாமல் இருக்கட்டும், நீ போகக்கூடிய இடத்துல எப்போ உனக்கு ஜலம் தேவைப்படுறதோ அப்போ மழைகள் பொழியட்டும், வெப்பம் தளிர்ந்த இடத்துக்கே நீ போவாயாக, உனக்கு பசிக்கக்கூடிய சமயங்கள்லனா மரங்கள்லேருந்து பழம் உன் கண்ணு முன்னாடி தென்படட்டும். எவ்வளவு தூரம் சொல்கிறான்னா, ஒரு பூச்சி, ஒரு புழு, ஒரு கொசு, ஒரு ஈ உன்னை தீண்டாமல் இருக்கட்டும், நீ விஸ்வாமித்திரருக்கு பண்ண சுசுரூஷைகள் எல்லாம் உனக்கு பலிக்கட்டும், நீ மாதாக்களுக்கு பண்ண சுசுரூஷை எல்லாம் உனக்கு பலிக்கட்டும், நீ உங்கள் அப்பாவுக்கு பண்ண கைங்கரியங்கள் குற்றேவல்கள் எல்லாம் உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்கு ஒரு காவலாக இருக்கட்டும், நீ ஜபித்த மந்திரங்கள் எல்லாம் உன்னை சுற்றி காவலாக இருக்கட்டும், வனத்தில் நிறையா தேவதைகள் சஞ்சாரம் பண்ணுவார்கள், அந்த தேவதைகளுடைய பாதுகாவலில் நீ எப்பயும் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு அவள் உள்ளே போய் ஏதோ சில மூலிகைகள்லாம் எடுத்துன்னு வந்து அந்த மூலிகைகளை அவளே ஜபம் பண்ணி அபிமந்திரணம் பண்ணி ராமருடைய கையில் ஒரு காப்பு மாதிரி கட்டி விடுறாளாம். இந்த காப்பு உனக்கு ஒரு காப்பாக இருக்கும் அப்படிங்கிறா. மெட்ராஸ் பக்கத்தில் செங்கல்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு செங்கல்பட்டுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் செட்டி புண்ணியம்னு ஒரு ஊர் இருக்குது. எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பேன்னு தெரியல. பொதுவாக செட்டி புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் ரொம்ப பிரசித்தி. எல்லோரும் குழந்தைகள் எல்லோரும் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஹயக்ரீவர் வந்து சேவிப்பா. 2-3 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏதோ எக்ஸாம் வரப்போகிறது அப்படின்னு. அந்த செட்டி புண்ணியத்தில் அதே கோவிலில் ஹயக்ரீவருடைய சன்னதிக்கு முன்னாடி ஒரு ராமபிரானுக்கு ஒரு சன்னதி இருக்குது. ரொம்ப அழகான ராமர். அழகான ராமர்னு சொல்கிறதே வியர்த்தம். ராமரே அழகு தான், ஆனாலும் சொல்கிறேன் அழகான ராமர். அந்த ராமரை போய் நன்னா சேவிச்சா தெரியும். இந்த கௌசல்யை கட்டி விட்ட காப்போட அவர் ஒன்றும் இருக்கார். அந்த பட்டாச்சார்கிட்ட கேட்கணும். அவர் காண்பிப்பார், ராமருடைய வஸ்திரத்தை நீக்கினா தொடையில் ஒரு காப்பு ஒன்று இருக்கும். இது வேற யாரும் இல்லை, கௌசல்யை கட்டிவிட்ட காப்பு அப்படிம்பார். கதையாக ராமாயணத்தில் வருது. இன்றைக்கும் அர்ச்சாவதாரங்கள் நம்மளுக்கு அந்த ஒரு கதையும் நினைவு மூட்டுறது. அர்ச்சாவதாரம் வேற, ராமாயணம் வேறன்னு நினச்சிக்கவே கூடாது. மகாபாரதத்துலேயும் ராமாயணம் வருது. மகாபாரதத்தில் ராமாயணம் வரும்பொழுது அதில் வருது, திரும்பி வரும்பொழுது லங்கையிலேருந்து திரும்பி ஃப்ளைட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல லேண்ட் ஆச்சு அப்படின்னு வருது. புஷ்பக விமானம்னு ஒரு ஃப்ளைட்டில் வரார் ராமபிரான். அப்போது சொல்கிறார், மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல நின்றுதான் அந்த ஃப்ளைட்டு. நிற்கும் பொழுது சீதைக்கு கொஞ்சம் அச்சம் அதுலேருந்து இறங்கிறதுல. அதனால் கை கொடுத்து என் கையை பிடிச்சின்னு நீ இறங்கு அப்படிங்கிறார். இன்றைக்கும் போனால் அந்த கோவிலை நம்ம சேவிக்கலாம். மதுராந்தகம்னு பேர். மதுராந்தகத்தில் அவரும் அவ்வளோ அப்பா அந்த ராமர்லாம் அழகுனா அழகு. அவருடைய கண்களை பார்க்கணும். மதுராந்தக ராமரினுடைய கண்களை பார்க்கணும். இப்போ சொன்னேனே இந்த திருமஞ்சன கட்டியம், மதுராந்தக ராமருடைய திருமஞ்சன கட்டியமே இருக்குது யூடியூப்பில். அழகா எல்லா ராமரும் அழகு. இந்த கோவில் இந்த ராமர் எவ்வளோ அழகாக இருக்கார், எவ்வளோ அழகாக இருக்கார். வடுவூர்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேளா? வடுவூரில் இருக்கக்கூடிய ராமர் அழகோ அழகு. கும்பகோணத்தில் போனோம் அப்படின்னா ராமசுவாமி கோவில்னு இருக்குது. அந்த ராமசுவாமி கோவிலில் இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேனே, அந்த ஸ்லோகத்தில் அக்ரே வாச்சேதி பிரபஞ்சனுசுதே தத்துவம் முனிபிய பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேனே, அந்த ஸ்லோகத்துக்கு உரிய இடம் அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராமசுவாமி கோவில் தான். பெரிய வாட்டசாட்டமான ராமர். அவர் ஷாலக்கிராம திருமேனி. ஷாலக்கிராமத்தினாலேயே ஏற்பட்ட ராமர். மீதி எந்த கோவிலையும் அப்படி இருக்காது. நீங்கள் அடுத்த வாட்டி கும்பகோணம் போனால் அந்த ராமசுவாமி கோவிலுக்கு போங்கோ. இந்த கோவிலுக்குள்ளே போனால் அடியில் போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஃப்ளாட்டாகவே இருக்கும். அந்த ராஜா ஒரு ஏரி வெட்டணும்னு பார்க்குறான். ஏரி வெட்ட போகும்பொழுது பார்த்தா அவனுக்கு ஒரு சொப்பனம் ஏற்படுறது. ஒரு இடத்துல பார்த்தா இந்த ராமர் கிடைக்கிறார். அந்த ராமர் அங்கே ஸ்தாபிச்சுட்றான். அதனால தான் அடியில் போகிற மாதிரி இருக்கும். அடியில் போனதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி
அந்த ராமர் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பார். பட்டாபிஷேக திருக்கோலத்தில் எழுந்தருளக்கூடிய ராமர். ராமருக்கு என்னமோ தெரியல, எல்லா இடத்துலையும் நின்றுண்டே தான் இருப்பார். கால் வலிக்காதான்னு தோணும். எந்த கோவிலுக்கு போங்க நின்றுட்டு தான் இருப்பார் ராமர். 100ல் 90 கோவிலில் நின்றுட்டு இருப்பார். ரேராக ஒரு 2 இடத்துல உக்காந்துருப்பார். நெடுங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்குது திருவண்ணாமலை பக்கத்தில். அங்கே போனால் யோகராமர் இப்படி உக்காந்துருப்பார். பிரபு இப்படி உக்காந்துருப்பார். அதே மாதிரி இங்கே இந்த ராமசுவாமி கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த ராமசுவாமி கோயிலை இப்படி உக்காந்துருப்பார் பிரபு. ஒரு தன்னுடைய வலது காலை கீழே போட்டுண்டு இடது காலை இப்படி, இதுக்கு வீராசனம்னு பேர். வீராசனே சுஸ்திதம் அக்ரேவா ஜெயதி, இப்படி தானே சொல்கிறேன் ஸ்லோகம். அப்போ ஒரு திருவடியை கீழே போட்டுருப்பார். இங்கே ஒரு தாமரை இருக்கும், தாமரை மேலே அந்த திருவடி தோஞ்சுன்னு இருக்கும். இன்னொரு திருவடி இப்படி மறைச்சுன்னு கீழே இப்படி கையை வச்சுருப்பார் பிரபு பார்க்கறதுக்கு. லக்ஷ்மணன் 2 கோதண்டத்தோடு இருப்பான், உபய கோதண்டதாரின்னு பேர். அவர் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறதுனால தன்னுடைய கோதண்டத்தை லக்ஷ்மணனுக்கு கொடுத்துருக்காராம். 2 கோதண்டத்தோடு இப்படி இருப்பான் லக்ஷ்மணன். சத்திரம் சாமரம் வீசின்னு இருப்பார்கள். மீதி இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள். அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே, பிரபஞ்சன சுதன்னா ஆஞ்சநேயன்னு பேர். அக்ரே வாச்சயதி, அவன் ஏதோ ஒரு வாசிக்கிறானா. அங்கே போனால் இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு ஆரம்பிக்கிறது போது ஒரு மாதிரி குந்திப்பா பார்த்துருக்கேளா, அது மாதிரி குந்திண்டு கையில் ஒரு கையில் தம்பூரா வீணையை வச்சுட்டு இன்னொரு கையில் ராமாயண புஸ்தகம் வச்சுன்னு உட்காந்துருப்பார் ஆஞ்சநேயன். அங்கே போனால் தெரியும் எவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயருடைய வஸ்திரத்தை கலைஞ்சு பார்த்தோம்னா அந்த பட்டாச்சார் நமக்கு தெரியணும், இல்லை அவருக்கு திருமஞ்சனம் நடக்கணும். இது 2 சமயத்தில் நம்ம போனோம்னா அந்த வஸ்திரத்தை விலக்கி காட்டுவார். இப்போ ரொம்ப பிராணனை விட்டு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா எப்படி நரம்பு புடைச்சிக்கும், அது மாதிரி அந்த ஆஞ்சநேயருடைய திருமேனியில் நரம்பு புடைச்சுன்னு இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் அப்படி ராமாயணம் சொல்லி படிச்சுட்டு இருக்காராம். அவர் கையில் ஒரு புஸ்தகம் வச்சுருப்பார், இன்னொரு கையில் வீணை இருக்கும். வீணையை மீட்டின்றே ராமாயணம் ராமருடைய சன்னிதானத்திலே ராமரை பார்த்துன்னு சொல்லிட்டு இருப்பார். சீதையும் தன்னுடைய வலது காலை இப்படி மடைச்சுட்டு இருப்பார், இடது காலை கீழே போட்டுண்டு ராமர் பக்கத்திலே உக்காந்துருப்பார். சீதை இப்படி கையை வச்சுண்டு அழகான சன்னதி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ராமர். அதே மாதிரி ஷயன கோலத்தில் படுத்துன்னு இருக்கக்கூடிய ராமரும் இருக்கா. ஏற்கனவே சொன்னேன் திருப்புல்லானின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கேருந்து பக்கத்தில். அங்கே போனால் தர்பசயன ராமர் அப்படின்னு ஒரு ராமர் இருக்கா. பொதுவாக ராமர் படுத்துக்கவே மாட்டார், பிரிஸ்கான தெய்வம் அவர். பக்தாள் கூப்பிட்டா உடனே ஓடி போனோம் அப்படின்னு மீதி தெய்வம் மாதிரி படுத்துன்னு இருக்க மாட்டார், எப்பொழுதுமே கவனமாக நின்றுட்டு இருப்பார். அங்கே தர்பசயன ராமர் சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி பண்ணியிருக்கார். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அர்ஹசி அப்படின்னு அங்கே விபீஷணன் ராமரை பார்த்து சொல்லிடுறான். சமுத்திரத்தை தாண்டனம்னா சமுத்திரத்தை சரணாகதி பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறான். உடனே ராமபிரான் அதை கேட்டு சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி பண்ணி படுத்துருக்கார். அவருடைய நாபிலேருந்து இன்னைக்கு ஒரு கோவில் போய் சேவித்தோம், பூமி நாயக்கன்னு பேர் அந்த பெருமாளுக்கு. இங்கே நவ திருப்பதியில் ஒரு பெருமாள், நத்தத்தை தாண்டின உடனே இரட்டை திருப்பதிக்கு நடுவில் அழகான ஒரு பெருமாள். அவருடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா வந்திருந்தார். அதே மாதிரி அங்கே திருப்புல்லானியில் போய் சேவிச்சா நாபியிலேருந்து தொப்புள்லேருந்து பெருமாள் ஒண்டி வந்திருக்க மாட்டார், 33 கோடி தேவர்களும் வந்திருப்பார். அழகான பெருமாள், வாட்ட சாட்டமாக இருப்பார். எங்கேயுமே இல்லாத ஒன்று ஒரு பெருமாள், அவர் தர்பசயன ராமர். யாராவது ஏன் சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் ராமர்னாலே இருக்கும், அது அங்கே இருக்காது. கரெக்ட். அந்த ராமர் கொண்டி கோதண்டம் கிடையாது. படுத்துட்டுருப்பார் ராமர், ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருப்பார். பெரிய ராமர், அந்த சன்னதியே பெரிய ராமர், வாட்ட சாட்டமாக இருப்பார் பிரபு. ஆனால் அந்த ராமர் கொண்டி கோதண்டம் கிடையாது. கோதண்டம் இல்லாத ஒரு ராமரை சேவிக்கணும் அப்படின்னா அப்படி போய் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்கிறேன். அழகான ராமர், இப்படி பேசினே போகலாம் ராமருடைய அர்ச்சாவதாரங்களை பற்றியே. இதுவே ஒரு அழகாக இருக்கும். காஞ்சிபுரத்தை சுற்றி 2-3 ராமர் இருக்கா, ரொம்ப அழகாக இருப்பார். இப்படி பேசிகிட்டே போகலாம். ராமர்னாலே அழகு தானே. எனக்கு சில சமயம் தோணும், இந்த ராமருக்குள்ளேயே ஒரு போட்டி வச்சுக்கணும்னு, யார் ரொம்ப அழகுன்னு. மீதி தெய்வத்துக்கும் ராமருக்கும் போட்டி வச்சுன்னா ராமர் தான் ஜெயிப்பார், அதில் ஒன்றும் விஷயமே இல்லை. ராமருக்குள்ளேயே ஒரு போட்டி வச்சுக்கணும். ஒரு ராமரும் அர்ச்சாவதாரத்தில் இவ்வளவு அழகு கொஞ்சம் 2025 யோசிச்சு பாருங்கோ. திரேதாயுகத்தில் பிரபு ஸ்ரீராமர் தன்னுடைய திருமேனியோடு இருக்கும் போது எவ்வளவு அழகாக இருந்திருக்கணும் அந்த ராமர்.
ராமர் ரொம்ப அழகு அப்படிங்கிறதுக்கு அனுமானத்தை கொண்டு நம்ம சொல்லிடலாம். ஒன்றத்தை கொண்டு நம்ம அனுமானிச்சிடலாம் ராமர் ரொம்ப அழகுன்னு. எதை கொண்டு தெரியுமா அனுமானிக்கலாம்? இப்போது நம்ம அணிலை பார்க்குறோமா? அணில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அணிலை பிடிக்காதவர்களே இருக்க மாட்டான். ஒரு கால் நாயையோ பூனையோ பிடிக்காதவன் கூட இருப்பான். ஆனால் அணிலை பிடிக்காதவன் இருக்கவே மாட்டான். அது பார்த்தாலே என்னமோ பிடிச்சிரும், மனசை என்னமோ ஆக்கர்ஷிக்கும். அணிலுடைய முதுகில் இருக்கே அந்த வரிகளை எடுத்துட்டு அணிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வரியை எப்படியோ மனசுனால ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அணில் பிடிக்கவே பிடிக்காது. அணில் பார்க்கறது எலி மாதிரி தான் இருக்கும். எலி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேளா? எலினாலே பிடிக்காது, அடிக்கணும்னு தோணும், 2 பூனை கிட்ட கொண்டு போய் விட்டுடணும்னு தோணும், இல்லாட்டி பொறைய வச்சு வேற எங்கேயா கொண்டு போய் விட்டுடணும்னு தோணும். ஆனால் அணிலை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த அணிலுக்கு என்னமோ அந்த ஆக்கர்ஷண சக்தியை கொடுக்கறது முதுகில் இருக்கக்கூடிய அந்த அழகான வரிகள் தான். இப்போ 2025 இருக்கக்கூடிய, கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ, 2025 இருக்கக்கூடிய ஒரு அணிலுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த வரிகளில் கொண்டு அந்த அணில் இவ்வளோ ஆக்கர்ஷமாக இருக்குது அப்படின்னா 2025 தோன்றக்கூடிய அணிலை காட்டிலும் ஒரு 1000 வருஷம் முன்னாடி தோன்றின அணிலுக்கும் ராமருக்கும் சம்பந்தம் அதிகம் தானே. இவ்வளோ தள்ளி ஆகாதே. அப்போ 1000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கக்கூடிய அணில்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கணும். கரெக்டாக? ஏன்னா ராமருக்கு பக்கத்தில் போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அணில்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கணும். ஏன்னா ராமருக்கு பக்கத்தில் போகிறா. கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அணில்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கணும். திரேதா யுகத்தினுடைய துவாபர யுகத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அணில்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கணும். துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அணில்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கணும். திரேதா யுகத்தில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய அணில்கள் ரொம்ப அழகாக இருந்திருக்கணும். இப்படி கொஞ்சம் விவேகமாக தள்ளி 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 போனோம் அப்படின்னா ராமபிரான் எந்த அணிலை தொட்டு தடவி கொடுத்தாரோ அந்த அணில் எவ்வளவு அழகாக இருந்திருக்கணும். இப்போ ராமர் அவதாரம் பண்ணி 1,00,000 கோடி வருஷங்கள் கழித்து இருக்கக்கூடிய அணில்களே பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகாக இருக்குமாகில் ராமபிரானே நேரடியாக தொட்டு தடவி கொடுத்து எந்த அணிலுடைய முதுகில் அந்த ரேகைகள் அமைந்ததோ அந்த அணில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கணும். அப்போ அந்த அணில் அவ்வளோ அழகாக இருக்கும்னு நம்மளால் அனுமானிக்க முடியும்னா ராமபிரானுடைய விரல் எவ்வளோ அழகாக இருந்திருக்கணும். ராமபிரானுடைய விரல் இவ்வளோ அழகாக இருக்கும்னா அவருடைய கைகள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கணும். அவருடைய தோள்பட்டை எவ்வளோ அழகாக இருக்கணும். அவருடைய திருமுக மண்டலம் எவ்வளோ அழகாக இருக்கணும். அரவிந்த லோச்சனன்னு ஒரு பெருமாள் சேவிச்சோமே, அவருடைய கண்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். அரவிந்த லோச்சனா ராமபிரான் தானே இருக்கணும். அப்போது இப்போ இருக்கக்கூடிய அணிலை வச்சுட்டே ரிஷியினுடைய வாக்கியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய அணிலை வச்சுட்டே நம்மளால் அனுமானிக்க முடியும் சத்தியமாக ராமர் பேரழகனாக இருந்திருக்கணும். இந்த காவியத்தில் வந்திருக்கிறபடி எல்லாரும் மோகிச்சு தான் போயிருக்கணும் அவருடைய அழகில். பிரபு கௌசல்யனுடைய ஆசையை பெற்றுண்டு அங்கேருந்து கிளம்புறார். சீத்தையினுடைய அரண்மனை வாசலுக்கு வரார். சீத்தையினுடைய அரண்மனை வாசலுக்கு வந்த உடனே ஒரு கவலை ஒன்று வாட்டர்தான் வர. ராமருடைய கல்யாண குணம் என்ன அப்படின்னா, நம்ம சீத்தை கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே எங்கேயாவது சீத்தைக்கு தசரதர் மேலேயோ கைகை மேலே கூட ஏதாவது தப்பாக ஒரு எண்ணம் வந்துவிட போகிறதேன்னு கவலை வந்துருத்தாம ராமருக்கு. இப்போது கைகேயி தசரதர் மேலே எந்த விதமான தப்பாக ஒரு எண்ணம் வராமல் இந்த செய்தியை நம்ம எப்படி சீதைக்கு சொல்லுறது அப்படின்னு கவலைப்பட்டு பிரபு ஸ்ரீராமர் உள்ள நுழையிறார். உள்ள நுழையும் போது பார்த்தா ஆனந்த சமுத்திரத்தில் தத்தளிச்சுன்னு இருக்கா சீதை. குலே மகதி சம்பூதே தர்மஜே தர்மச்சாரிணி சுணு ஜானகி ஏனேதம் கிரமேனாத்தியாகதம் மம. பிரபு எப்படி எப்படியோ வருவான்னு காத்துன்னு இருக்காவோ. அவன் நினச்சின்னு இருக்கா 2 பேர் சத்திரசாமராதிகள்லாம் போட்டுண்டு வான வேடிக்கைகளுக்கு மத்தியில் புஷ்பங்கள்லாம் தூவி ஒரு பெரிய யானைக்கு மேலே ஜம்முன்னு வருவார்னு நினச்சின்னு இருக்கார். குழைக்கின்ற கவரியும் இன்றி கொற்றவல் கொடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின்னியங்கியேக. அழகா அதை கம்பன் சொல்கிறான். எப்படி இருக்கார் அப்படின்னா, பிரபு தலையில் ஒரு கிரீடம் இல்லையா, குழைக்கின்ற கவரையும் இன்றி கொற்றவன் கொடையும் இன்றி, தலைக்கு மேலே ஒரு கொடையும் இல்லை கிரீடமும் இல்லாமல்
எந்த விதமான உபச்சாரங்களும் இல்லாமல் பிரபு நடந்து போகும்போது விதி முன்னாடி அவர் இழுத்துண்டு போகிறதாம். இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. தர்ம தேவத்தை பின்னாடி கெஞ்சறதான் ராமரை. ராமா, நான் எனக்காக, அதாவது தர்மத்தின் பொருட்டு தானே நீ இப்பேற்பட்ட தியாகத்தை பண்ணிட்டு போற. வேண்டாம் ராமா, வேண்டாம், எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் ராமா, எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம்னு தர்மம் பின்னாடி சொல்ல சொல்ல அதை கேட்காம விதி இழுத்துண்டு போகிறதாம் ராமரை. ராமர் போய் சீதை முன்னாடி நிற்கிறார். சீத்தை முன்னாடி நின்ன உடனே சீத்தை கேட்குறா, ஏதாவது நடக்கக்கூடாதது ஒன்று நடந்து கொடுத்தா எனக்கு உங்களுடைய முகத்தை பார்த்தா அப்படி தோணுறதே. ஏன்னா 2-3 வேர்வை முத்துக்கள் முகத்தில் அரும்பி இருக்கான். சத்திர சாமராதி உபச்சாரங்களோடு வந்திருந்தா முகத்தில் எந்த விதமான வேர்வை முத்துக்களும் அரும்பி இருக்காது. எப்போ இதெல்லாம் ஏற்பட்டுடுத்தோ எனக்கு தோணுறது என்னமோ நடக்கக்கூடாத ஒன்று நடந்து கொடுத்து அப்படின்னு. என்ன எடுத்துன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே ராமபிரான் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தார். சீதா, நீ ஒரு பெரிய குலத்தில் பிறந்திருக்க, உனக்கு தர்மம் தெரியும், அறம் தெரியறது ஒண்டி இல்லாமல் அறத்தின்படி தான் நீ உன்னுடைய வாழ்க்கையும் வாழற. அப்போது நான் சொல்கிறத நீ கவனமாக கேளு. அப்பா என்னை காட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கா. இதில் என்னென்னா இருக்குது, நம்ம போயிட்டு வரலாம். 1 நாளா 2 நாளா 1 வாரமா அப்படி இல்லைம்மா சீதா, சொல்கிறத முழுக்க கேளு. 14 வருஷ காலங்கள் நான் காட்டுக்கு போக போகிறேன். அதுவும் ஒரு தவசி கோலத்தில் நான் காட்டில் போய் இருக்க போகிறேன். சாமான்யமாக கிடையாது, ஒரு தபஸ்வியாக நான் இருக்க போகிறேன். நீ நான் சொல்கிறபடி கேட்டுக்கோ. நீ என்ன பண்ணு, அயோத்தியிலே இரு, 14 வருஷ காலம் வெளியில் போயிடாத. உபவாசம் இருக்க வேண்டிய இந்த ஏகாதசி முதலிய காலத்தில்னா உபவாசமாக எதுவும் சாப்பிடாம இரு. காலங்காலத்தால் சீக்கிரமாக எழுந்துக்கோ. எழுந்துண்டு தினப்படி லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்னனும் வருவான். பரதன் சத்ருக்னன் உன்னை சேவிக்கும்பொழுது அவர்களை பார்த்து நீ நல்ல 4 வார்த்தை சொல்லணும். நன்னா இருப்ப, இந்த நாள் உனக்கு நன்னாளாக போகும் அப்படின்னு சொல்லணும். பரதா, உனக்கு இருக்கக்கூடிய ராஜ்யம் எங்கள் ராமர் பிச்சை போட்டது அப்படின்னா சொல்லாத. ரித்யுக்தாஹி புருஷா ந சகந்தே பரஸ்தவம். ஒரு அழகான விஷயம் சொல்கிறார். பவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஜனங்கள் நடந்துப்பா. நீ பழைய மாதிரி கணக்கு போட்டுட்டு அவர்கள்கிட்ட பதவி வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறா சீதை. ராமர் சீதையின் இடத்துல சொல்லிட்டு, தினப்படி நீ போய் தசரதரையும் கௌசல்யையும் நீ சேவிக்கணும். இங்கே நீ சமத்தா இருப்பியா, 14 வருஷ காலங்களில் நான் வந்துடுவேனாம் அப்படிங்கிற. சீதை பார்த்தா ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டேலேண்ணா, கேஷுவலாக சொல்லிட்டேலே, இது அவ்வளவுதானா, இது நான் உங்க கூட வரேன், நான் உங்க கூட வரேன். எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன் தெரியுமா பெரிய ஆச்சரியம் கிடையாது? ஏன்னா எனக்கு இந்த செய்தி முன்னாடியே தெரியும். என்னடிமா சீதை சொல்கிற, என்னம்மா நீ முன்னாடி தெரியும்னு சொல்லுவ? சீதை சொன்னா, அண்ணா எனக்கு 4 வயசு ஆய்ந்த போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய கவலை வாட்டித்து. என்ன கவலை? எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு அவருக்கு ஒரு பெரிய கவலை வந்துடுத்து. உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோதிஷரை அழைச்சார். ஜோதிஷரை அழைச்சி என்னுடைய ஜாதகத்தை காண்பித்தார். சத்யவாக் பவத்து த்விஜா. ஜாதகத்தை காண்பித்த உடனே அந்த ஜோதிஷர் சொன்னார், இந்த பொண்ணுக்கு கல்யாணமா? என்ன பேச்சு பேசுகிறீங்க? சாமானிய மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான், அழகிய மணவாளனே மாப்பிள்ளையாக வரப்போகிறான். சாமானிய நாதனில் லோகநாதனுடைய கையை பிடிக்க போகிறான் உங்கள் பெண். 2 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும், கவலைப்படாதீங்கோ. அப்புறம் 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 இருக்கிற ஊரை விட்டு இன்னொரு ஒரு நகரத்துக்கு போவா. 12 வருஷ காலங்கள் சந்தோஷமாக இருப்பா. அப்புறம் இருக்கிற நகரத்தை விட்டு காட்டுக்கு போவா. 14 வருஷ காலம் காட்டில் இருப்பா அப்படின்னு அவர் சொன்னார். நேத்திக்கு ராத்திரி தான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா, கணக்கு போட்டு பார்க்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கே. இந்த 12 வருஷ காலம் இன்னி ராத்திரியோட முடியறது. நாளைக்கு அவர் காட்டுக்குன்னு சொன்னாரே, என்ன நடக்க போகிறது பார்க்கலாம்னு நினச்சிட்டே வரேன். பாருங்க, நீங்கள் சொல்கிறேன்
உங்களுக்கு தான் இந்த மாதிரி சாஸ்திரம் படித்தவர்களுடைய வாக்கியத்தை இதில் ரொம்ப அழகான விஷயம். அவர் சொல்லிட்டார் அப்படிதான் நடக்கும்னு இங்கே சொல்லிடல. ராமருடைய கௌரவத்தை குறைக்காம இங்கே சீதை சொல்கிறா, சத்யவாக் பவத்து த்விஜா. அவர் சொன்ன வார்த்தை தான் சத்தியமாக ஆகட்டமே. சாஸ்திரம் படித்தவர்களுடைய வாக்கை சத்தியம் பண்ணணும்னு தானே நீங்கள் இருப்பீங்க. அவர் சொன்னதை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காவது என்னை கூட கூட்டுண்டு போங்களேன். கூட கூட்டுண்டு போக முடியாது. நீங்கள் எதுக்கு காட்டுக்கு போகணும்? நான் என்னுடைய அப்பாவினுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகிறேன். சீதை சொன்னால் நானும் அதற்கு தான் காட்டுக்கு வரணும், என்னையும் கூட்டுன்னு போங்க. இது என்னடி இது கண்ணம்மா? உங்கள் அப்பா எப்போ உன்னை பார்த்து காட்டுக்கு போகணும்னு சொன்னான்? உடனே சீதை சொல்ல ஆரம்பித்தா, நீங்கள் கல்யாணம் ஆகக்கூடிய சமயத்தில் என் கையை பிடிச்சி உங்கள் கையில் ஒப்படைச்சாங்களா? அப்போ என்ன சொன்னார் கொஞ்சம் நன்னா யோசிச்சு பாருங்க. இவள் சீதை, இவள் என்னுடைய பெண், இவள் மகாபாக்யவதி, உன்னுடைய கையை பிடிக்க போகிறா. இவள் உன்னை நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வருவாள்னு ஒரு வார்த்தை சொன்னாரா இல்லையா? அப்போது உருவம் காட்டுக்கு போயிடுதுன்னா நிழல் நாட்டில் இருக்குமானா? எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னா நீங்கள் காட்டுக்கு போனால் நானும் காட்டுக்கு வந்து தான் ஆகணும், அதனால நானும் வரேன்னா அப்படின்ன உடனே காட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோஷமாக சொன்னார் ராமபிரான். காட்டில் புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. நானோ தவசி கோலத்தில் இருப்பேன். நம்மளுக்கு துவர்க்கக்கூடிய கசக்கக்கூடிய பொருட்கள் தான் காட்டில் கிடைக்கும். தரையில் தான் படுத்துக்கணும். ஒரு நாள் பச்சை பசேல்னு சோலையில் படுத்துக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மறுபூமியில் படுத்துக்கிற மாதிரி இருக்கும், காட்டில் படுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. நம்ம எப்படி நினைக்கலையோ அப்படி நடத்தக்கூடியதான் காடு. அதனால நான் சொல்கிறேன், சீதை நான் சொன்ன பேச்சை கேளு, நீ வராத என் கூட அப்படின்னு. உடனே சீதை சொன்னால், எப்போ நீங்கள் இருக்கீங்களோ எனக்கு கவலையே கிடையாது. நானும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து பார்த்துட்டுருக்கேன், நீங்கள் எங்கேயாவது என்னை கூட்டுண்டு போனால் நன்னா இருக்குமே அப்படின்னு. எனக்கும் இந்த ஜூ முதலிய விஷயங்கள்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் என்னை என்னையுமே கூட்டுண்டே போனதில்லை. இது ஒரு நல்ல சான்ஸ், காட்டுக்கு கூட்டுண்டு போய் என்னையும் காட்டுங்க. புலியாவது சிங்கமாவது கரடியாவது எனக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது. எனக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் தோள்பட்டை இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? பிரபு சொன்னார், என்ன ஆனாலும் சரி நீ காட்டுக்கு வரக்கூடாது. காடுனா என்னன்னு நீ சொப்பனத்தில் கூட கண்டதில்லை. என்னை ஏற்கனவே விஸ்வாமித்திரர் கூட்டுண்டு போய் காண்பிச்சிருக்கார். எனக்கு பரிச்சயமானது காடு, உனக்கு பரிச்சயம் இல்லாதது காடு. நான் சொல்கிறேன், நீ வராத. சீத்தை பார்த்தா எவ்வளவோ கெஞ்சரா கொஞ்சரா அழறா, என்ன சொன்னாலும் பிரபு கேட்கவே இல்லை. கடைசியாக ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டா சீதா. பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷே பராகவம். ராமபிரான் மேலே இருக்கக்கூடிய அத்தியதிகமான பிரேமையின் பால் தன்னுடைய கணவன் அப்படின்னு ஒரு அபிமானத்தில், தன்னுடைய ராமன் அப்படிங்கிற அபிமானத்தில் கடைசியாக ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டா சீதை. கிம் துவாமன்யத வைதேக பிதா மே மிதிலாதிபஹ ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். இங்க சொன்னா சீதை, இப்படியே 14 வருஷ காலங்கள் போயிடாது, நான் சொன்னபடி கேளுங்க. என்ன போகாது அப்படின்னா, எங்க அப்பா இருக்காரே, எங்க அப்பா ஒரு கடுதாசி போடுவார். கடுதாசி போட்டு விசாரிப்பார். இப்போ இருக்கக்கூடிய சமயங்கள் இல்லையா, அப்போல்லாம் கடுதாசி போட்டு தானே விசாரிக்கணும். ஒரு கடுதாசி போடுவார். கண்ணே மணியே முத்தே ஜானகி, நீ எப்படி இருக்க? நான் நன்னா இருக்கேன்பா, நலம் நலம் அறிய ஆவல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? அரண்மனையில் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பேசிகிட்டே இருக்கும்போது, அது இருக்கணும் ஜானகி. வைதேகி, நம்ம மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? மாப்பிள்ளையா தெரியலப்பா. ஏண்டிமா? உங்கள் மாப்பிள்ளை காட்டுக்கு போயிருக்கார். ஓ, வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போயிருக்காரா? வந்துடுவார், கவலைப்படாத. இல்லைப்பா, வேட்டையாடுறதுக்காக இல்லை, அவர் குடும்பத்தில் என்னன்னு தெரியல, ஏதோ அரசியல், அதனால அவரை காட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டாங்க. காட்டுக்கு 14 வருஷ காலங்கள் அனுப்பிட்டார்கள். என்னடிமா சொல்கிற? நம்பவே முடியல. நீ கூட போயிருக்கணுமே, ஏன் நீ போல? நான் எவ்வளவோ வரேன்னு சொன்னேன்ப்பா, உங்கள் மாப்பிள்ளை கூட்டுண்டு போல.
ஏண்டிமா மாப்பிள்ளை கூட்டுன்னு போல? ஏன்னா காட்டில் புலி இருக்குமா, சிங்கம் இருக்குமா, கரடி இருக்குமா, உன்னை எப்படி காப்பாற்றுறது, என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு நாட்டிலே விட்டுட்டு போயிட்டார். அப்படின்ன உடனே பதில் கடிதாசி எழுதுவாராம், என்னடி ஜானகி, ஒரு நல்ல ஆண் மகனிடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினச்சேன், ஒரு ஆண் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கா போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியை புலி சிங்கம் கரடிக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாத ஒரு ஆண்மகன் எப்படி ஒரு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணுவார்னு உங்கள் மாமனார் பதில் எழுதுவார் அப்படின்னு சொல்லி சீத்தை ஓன்னு அழுது பக்கத்தில் போகிறார். ராமபிரான் 2 தப்படி முன்னாடி வரார், 2 பேரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ராமபிரான் சொல்கிறார், கஷ்டமான ஒரு காலத்தில் நீ வா நீ வா அப்படின்னு கூட்டுண்டு போகிறது அழகு கிடையாது, நான் தள்ளறது தான் அழகு, நான் எவ்வளவு தள்ளினாலும் நான் கூட வருவேன்னு நீ வருது தான் அழகு, நீ வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிறார். இது கேட்டுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அந்த பாம்புக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருக்குது தெரியுமா? பாம்பு எப்பயுமே சுத்தின்றும். அதே மாதிரி பார்த்தா இவர் ஆதிசேஷனுடைய அம்சமோனும் திடீர்னு பார்த்தா காலை யாரோ ஒருத்தர் சுத்தின்ட்டா. யாருன்னு பார்த்தா லக்ஷ்மணன். இவ்வளோ நேரம் காட்டுக்கு போகாத, நாட்டிலே இரு, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொன்ன லக்ஷ்மணன் திடீர்னு பார்த்தா காலை சுத்தின்னு இருக்கான். என்னடா லக்ஷ்மணான்னு விசாரிச்சார். நீ லக்ஷ்மணன் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. எதை கண்டுடா? என்னையும் நீங்கள் காட்டுக்கு வரத்துக்கு ஒத்துன்ட்டேலே, அதை கண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமபிரானுக்கு தூக்கி வாரி போட்டுது. இப்படி ஒவ்வொருத்தராக என் கூட வந்தால் அப்புறம் நாட்டில் யார் இருப்பா? காடு நாடாயிடும், நாடு காடாயிடும் அப்படின்னு வருது ராமாயணத்தில் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார், சித்தார்த்தரும் சொல்கிறார், கௌசல்யையும் சொல்கிறா, எல்லாரும் சொல்கிறா. உடனே பிரபு சொல்கிறார், நான் உன்னை சொல்லவே இல்லை. லக்ஷ்மணன் சொல்கிறா, அண்ணா நீங்கள் மன்னியோட பேசும்பொழுது நான் அண்ணா கவனித்தேன், நீங்கள் மன்னிக்கிட்ட என்ன சொன்னேள், தினப்படி பரதனும் சத்ருக்னனும் வருவான், அவர்கள் இருவருக்கும் நீ ஆசி வழங்கணும்னு நீ ஒரு வார்த்தை சொன்னேள். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், தினப்படி பரதனும் சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எப்போ உங்களை மீறி அந்த வார்த்தை வரலையோ அப்போவே உங்கள் மனசுக்கு தெரியும் உங்கள் பின்னாடி நிழல் மாதிரி நான் வந்துடுவேன்னு. அப்பா சொல்லடா லக்ஷ்மணா நீ வரக்கூடாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அன்றைக்கி விஸ்வாமித்திரர் கூப்பிட்ட போது கூட தான் அப்பா சொல்லலை. அப்போ ஒண்டி என்னை நீங்கள் கூட கூட்டுண்டு போவேல், இப்போ என்னை கூட கூட்டுண்டு போக மாட்டேன்னா அது எந்த விதமான நியாயமும் கிடையாது. பவான் ஸ்துசஹ வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதः ஸ்வபதஸ்சதே. ஒரு பிரார்த்தனை பண்ணார், அண்ணா இவ்வளோ நாட்கள் உங்களுக்கு நான் பலவிதமான குற்றேவல் கைங்கரியம் பண்ணும்படி அமைஞ்சுது, இப்போ நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள் கூட காட்டுக்கு வந்தேன்னா வேறு யாரும் வரப்போகிறதில்லன்னு தெரிஞ்சுடுத்து எனக்கு மன்னிக்கும் சீதைக்கும் பலவிதமான கைங்கரியம் பண்ணும்படி அமையும்னா. பவான் ஸ்துசஹ வைதேஹ்யா, உங்களோட கைங்கரியத்தோடு சேர்ந்து சீதைக்கும் பலவிதமாக குற்றேவல் பண்ணும்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்கோ, நான் வரேன். அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருக்கு தான் கைங்கரியம் பண்ணுவேன், காட்டில் இருக்கக்கூடிய ராமர் கைங்கரியம் பண்ண மாட்டேன்னு கிடையாது. இந்த காலத்தில் பண்ணுவான், இந்த காலத்தில் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்துலையும் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதான என்னுடைய ஆசை. கைங்கரியம் தான் ஸ்வரூபம், எனக்கு உங்களுடைய கைங்கரியத்தை கொடுங்க, குற்றேவல் எங்களை கொல்லாமல் போ. இதான் வேண்டிக்கிற ஆண்டாளும் தினப்படி. எனக்கு குற்றேவல்லாம் கைங்கரியம்னு அர்த்தம். நீயா என்னை பார்த்து இந்த காரியம் பண்ணேன்னு என்னை பார்த்து சொல்லேன் அப்படிங்கிற ஆண்டாள் பெருமாளை பார்த்து. அப்படி சொல்லாமல் நீ இருக்காத, நீயா என்னை பார்த்து ஒரு கைங்கரியத்தில் நீயே என்னை நியமியே அப்படிங்கிற ஆண்டாள். அதுதான் இளைய பெருமாள் சொல்கிறார், எனக்கு கைங்கரியம் கொடுங்கோ, நான் கைங்கரியம் இல்லாமல் இருக்கவே கூடாதுன்னு. சுவாமி ராமானுஜரோட ஒருத்தர் இருந்தார், அனந்தாழ்வான் அப்படின்னு பெயர். அவருடைய சரித்திரம் ரொம்ப பெருசு. ஒரே ஒரு விஷயம் பண்ணி சொல்லிட்டு திருப்பி ராமாயணத்துக்குள்ளே வந்துடுறேன். இன்றைக்கி திருப்பதியாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அனந்தாழ்வான் தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக திருப்பதியில் போய் இருந்து ஒரு அழகாக ஒரு புஷ்ப தோட்டம் அமைச்சு பெருமாளுக்கு பலவிதமான மாலைகள்லாம் கட்டி அழகு பார்த்து திருப்பதியை ஆக்கினார். அனந்தாழ்வான் பற்றி நிறையா சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் ஒண்டி சொல்லிட்டு மேலே போயிடுறேன்.
ஒரு சமயம் என்ன எடுத்து அவர் புஷ்ப தோட்டத்தில் ஏதோ பண்ணின்னு இருக்கார், ஏதோ பூவெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கார். பூவை சேகரிக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் ஒரு பாம்பு அவரை தீண்டிடுத்து. பாம்பு கடிச்சுடுறது. அவருக்கு பேர் அனந்தன் அப்படின்னாலே ஆதிசேஷன் அர்த்தம். அனந்த சயனன்னு சொல்கிறோமே, சயனன்னா படுத்துட்டு இருக்கக்கூடியவன், ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால அனந்த சயனன் அப்படின்னு சொல்லுவான். என்ன எடுத்து அவரை பாம்பு தீண்டிடுத்து. பாம்பு தீண்டின உடனே அவர் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த காரியத்தை பார்க்க போயிட்டார். சுற்றி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாரும் அவரை மறித்து கேட்கிறா. பெருமாளே மறித்து கேட்டதா ஒரு கதை உண்டு. நீங்கள் ஏதாவது வைத்தியம் பண்ணிக்கலாமேன்னு. வைத்தியம் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அவர். உடனே கேட்குறான், ஏன் வைத்தியம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்கு அனந்தாழ்வான் சொன்னாராம், கடித்த பாம்புக்கு விஷம் அதிகமாகில், கடித்த பாம்புக்கு விஷம் அதிகமாகில் விரஜாவில் தீர்த்தாமாடி வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் புரிவேன். கடி உண்ட பாம்புக்கு விஷம் அதிகமாகில் கோனேரியில் தீர்த்தாமாடி திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் புரிவேன் அப்படின்னாராம். தமிழில் சொல்கிறேன். கடித்த பாம்பு, எந்த பாம்பு தீண்டித்தோ அந்த பாம்புக்கு விஷம் ஜாஸ்தினா இவர் போயிடணும். இவர் போனால் இப்போ என்ன குறைஞ்சி போயிட்டு, என்ன வைகுண்டத்துக்கு போகிறேன். வைகுண்டத்துக்கு வாசலில் ஒரு நதி இருக்குமாம், அதுக்கு விரஜான்னு பேராம். அந்த விரஜா நதியில் வரக்கூடிய ஒரு ஜீவனையும் தோச்சு தான் பெருமாள் வைகுண்டத்துக்குள்ளே எடுத்துப்பார். அது மாதிரி சொல்கிறார், அந்த விரஜா நதியில் ஸ்நானம் பண்ணி வைகுண்டத்தில் போய் வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ கடி உண்ட பாம்பு, இவரும் பாம்பு தானே, இவர் பேரும் அனந்தனாச்சே. கடிப்பட்ட பாம்புக்கு விஷம் அதிகம், அதாவது அவருக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னா இந்த பாம்பு கடிச்சதே அதுக்கு பலம் ஜாஸ்தி கிடையாது, இவருக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. திருமலையில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு கோனேரின்னு பேர். சுவாமி புஷ்கரணி தட்டின்னு சொல்கிறோமே, சுவாமி தமிழாக்கம். சுவாமின்னு என்ன அர்த்தம்? கோன்னு சொல்கிறோமே, கோன் ஏரி, சுவாமி புஷ்கரணி, கோன் ஏரி. கடிப்பட்ட பாம்புக்கு, அதாவது எனக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னா இந்த கோனேரியில் ஸ்நானம் பண்ணி நான் நேர திருவேங்கடமுடியான் திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். இதில் ஒருத்தர் கேட்டார், எதுக்கு கோனேரியில் ஸ்நானம் பண்ணணும்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், பாம்பு கடிச்சு கொடுத்துப்பா, அதோடைய பல்லு பட்டுடுத்து எச்சல் ஆகிடுது, அதனால நான் திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு தான் திருப்பி போய் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னாராம். இதில் என்னன்னா, எந்த லோகத்துக்கு போனாலும் என்னவா இருந்தாலும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போகிறோம், அவ்வளவுதானே. அதனால கைங்கரியம் தான் முக்கியம்னு அங்கே அனந்தாழ்வான் சொன்னார். இவரும் ஒரு அனந்தாழ்வான் தானே. இளைய பெருமாள் சொன்னார், எனக்கு கைங்கரியம் கொடுங்கோ, தூங்கின்னு இருக்கும் பொழுதும் முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும் சதா சர்வ காலமும் உங்களுக்கு பலவிதமான கைங்கரியம் புரிந்துன்னு இருக்கணும், அதற்கு நான் உங்களோட காட்டுக்கு வரேன் அப்படின்னு உடனே பிரபு ஸ்ரீராமர் ஜனகன் 2 கோதண்டம் கொடுத்தார். அந்த 2 கோதண்டத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னார் பிரபு. லக்ஷ்மணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு கோதண்டம் தான் சொல்லியிருக்கணும், எப்போ 2ன்னு சொல்கிறாரோ நம்மளையும் கூட கூட்டுண்டு போவார் அப்படின்னு ஆயிடுத்து. உடனே லக்ஷ்மணன் ஓடி போகிறான். ஓடி போன உடனே ராமபிரான் தன்னுடைய அப்பாவை பார்க்கணும்னு கிளம்புறார். தன்னுடைய அரண்மனையை காலி பண்ணிட்டு வெளில வரார். வெளில வந்து திரும்பி பார்த்தா என்ன தோணணும், எப்பேற்பட்ட அரண்மனை, சின்ன வயசுலேருந்து இந்த அரண்மனையில் தானே இருக்கோம், சீத்தையும் நானும் முதல்ல குடியிருந்த அரண்மனை இதுதானே, இப்படி தானே பலவிதமான எண்ணங்கள் போகணும். இப்போ நம்ம கட்டாந்தரையில் உருள போகிறோமே, எங்கே போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு கவலையோடு இருக்கிறதுக்கு பதிலாக பிரபுவுக்கு தோணித்தான், இந்த அரண்மனையினால் என்ன பிரயோஜனம், இனிமே 14 வருஷ காலங்கள் பூட்டி தானே வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கை தட்டினார். அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும், ஏழைகள்லேருந்து எல்லாரும் வந்தார்கள். தாங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் பிரபு. யார் இப்படி பண்ணுவா? எதிர்பாராத விதமாக பட்டாபிஷேகம் நின்று போய், தம்பிக்கு பட்டம்னு போய், காட்டில் போய் தவசி கோலமாக 14 வருஷ காலங்கள் போகிற சமயத்தில் தன்னுடைய சொத்தையும் எல்லாத்தையும் தானம் பண்ணுறார் பிரபு. தானம் பண்ணிவிட்டு நேராக தசரதரை பார்க்க போகிறார். தசரதரை பார்க்க வாசலில் இருந்துட்டு சுமந்திரன் கிட்ட உத்தரவு கேட்கிறார், அப்பாவை பார்க்கலாமா அப்படின்னு. சுமந்திரனான ரத ஓட்டி, பிரதம மந்திரி. சுமந்திரன் உள்ளே போய், நீங்கள் எப்பயுமே ஒரு லோகநாதனை பெற்றெடுத்திருக்கேன்னு சொல்லுவேலே,
அந்த லோகநாதன் எல்லாத்தையும் துறந்து அநாத மாதிரி வாசலில் நின்றுருக்கான். கையில் ஒரு மண்வெட்டி இருக்காம், ஒரு கோதண்டம் இருக்காம், ஒரு பை இருக்காம். இதோட தான் காட்டுக்கு போகிறார். வேற எதுவுமே இல்லை அவர் கையில். அநாத மாதிரி அப்பாவை பார்க்கலாமான்னு கேட்கறான். நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லறது? தசரதர் தன்னுடைய மனைவிகள் எல்லாரையும் அழைச்சிட்டார். இப்போ உள்ளே வர சொல்லுனார். உள்ளே வந்த உடனே தசரதர் பலவிதமாக துடிக்கிறார், ஓன்னு அழறார். ராமா ராமான்னு அழறார். என்னை ஏமாற்றி இது மாதிரி வரங்கள்லாம் வாங்கின்ட்டா ராமா. நான் ஓனுட்டே உனக்கு வரத்தனா கொடுத்துடலை. நான் சொல்கிறத நீ கேளு. நீ என்ன பண்ணு, நீ என்னை கட்டி போட்டுண்டு நீயே பட்டாபிஷேகத்தை பண்ணிக்கோ ராமா. பிரபு சொன்னார், எனக்கு அப்படி ஒரு பட்டாபிஷேகம் வேணுமா என்ன? பண்ணிக்கலாம்னா நீங்கள் தான் எனக்கு பண்ணி கொடுங்கோலேன். அப்படி இல்லாத ஒரு பட்டாபிஷேகம் எனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். கவலைப்படாதீங்கோ, உங்களை 14 வருஷ காலங்கள் சத்திய சந்தனாக உங்கள் சொன்ன வார்த்தையை சத்தியமாக ஆக்குவேன் அப்படின்னு பிரபு ஒரு சபதம் எடுக்கிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக சத்தியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசில் யாரோ தோணும். காந்தி, மகாத்மா காந்தி மனசுக்கு நினைவுக்கு வரும். ஹரிஷ்சந்திர மகாராஜா நினைவுக்கு வரும். நிறையா பேர்கள் சத்தியத்தை காத்திருக்கார்கள். ஆனால் அந்த லிஸ்ட்டில், அந்த கேட்டகரியில் நம்ம ராமரை சேர்த்துடக்கூடாது. ராமர் காத்த சத்தியங்கிறது இதை விட பல மடங்கு மேலே இருக்குது. ஹரிஷ்சந்திரன் இதே குலத்தில் தான் பிறக்கிறான். ராமருக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜா தான் ஹரிஷ்சந்திரன். இந்த ராமருடைய வம்சம் இருக்கு இல்லையா, ரகு குலத்தில் பிறந்த ஒரு ராஜா தான் ஹரிஷ்சந்திரன். ஹரிஷ்சந்திரன் சத்தியத்தில்னா இல்லை. அவன் வாழ்க்கையில் நடுவில் ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. அந்த சம்பவத்தினால ரொம்ப ஆடி போய் அன்னைக்கு அவன் ஒரு சபதம் எடுத்துக்கிறான். இனிமே நான் சத்தியத்தில் தான் இருப்பேன்னு அன்னிலேருந்து சத்தியத்தில் இருக்க ஆரம்பிக்கிறான். ஹரிஷ்சந்திரன் பிறந்ததுலேருந்து அவன் இல்லை சத்தியத்தில். ஒன்று, காந்திஜியினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு அவரே ஒரு சுயசரிதம் ஒன்று எழுதியிருக்கார். அதில் அவரே ஒத்துக்கிறார் அவர் அப்படின்னா இல்லை அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த காலத்தில் ஒரு அழகான வழக்கம் இருந்தது, எல்லாமே இப்போ போயிடுத்து. அந்த காலத்தில் ட்ராமா போடுற வழக்கம் இருந்தது. புராணங்களில் இருக்கக்கூடிய ட்ராமாவை தான் போடுவார்கள். அது பார்த்து பார்த்து வளர்ந்து தான் ராமாயணம் இவ்வளோ பிரசித்தியாக ஆச்சு. ராமாயணம் இது மாதிரி உபன்யாச மேடைகளில் கதை சொல்லி சொல்லி பிரசித்தியான கதை கிடையாது. ட்ராமாக்களில் இது மாதிரி கூத்துன்னு சொல்லுவாங்க, கூத்து பற்றைகளில் இது மாதிரி ட்ராமா போட்டு. ராமாயணம் தெரியாதவா யாராவது இருக்க முடியுமா இந்த நாட்டில்? அடிமட்ட ஜனங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ராம கதை தெரியும் இன்னிக்கும். அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் ட்ராமா வழியாக ராமாயணம் போனது தான். அப்படி ஒரு நாள் காந்திஜி ஹரிஷ்சந்திர ட்ராமாவை பார்க்கிறார். ஹரிஷ்சந்திர ட்ராமாவை பார்த்து அதில் ரொம்ப ஆடி போனவர் அன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார், நான் இனிமேல் சத்தியத்தை தான் இருப்பேன் அப்படின்னு. இப்போ ராமபிரான்னு நம்ம எடுத்துக்கோங்கோ, இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் மாறினவர் கிடையாது ராமர். ராமரை பார்த்து தான் நம்மளாம் மாறுறோம். ராமர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்து மாறினவர் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ராமபிரான் அவருடைய வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணார் அப்படின்னு ராமாயணம் சொல்லவே இல்லை. காந்திஜியோ ஹரிஷ்சந்திரனோ அவர்களுடைய வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முயற்சி எடுத்தார்களே ஒழிய மற்றவர்களை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. ஆனால் பாருங்கோ, ராமபிரான் எப்பேற்பட்ட ஒப்பற்ற ஒருவன்னு. அவர் தன்னுடைய வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணல. தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தை வீண் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணுறார். மீதி இருக்கக்கூடியவர்களுடைய சத்தியம் ஒரு அளவு அப்படின்னா ராமபிரானுடைய சத்தியம்ங்கிறது வேற ஏதோ ஒரு அளவு. ராமர் மாதிரி நிஜமாக மனசால சொல்கிற ஒருத்தர் வரவே முடியாது. இப்படி ஒரு புருஷன் நம்ம பூமியில் நடந்து போயிருக்கானு, இப்படி ஒரு அவதார புருஷர் திருவடி அலங்கரித்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இருக்கட்டும், பிரபு தசரதரை பார்த்து சொல்கிறார், உங்களை நான் சத்தியமான ஆக்குவேன், கவலைப்பட வேண்டாம். 14 வருஷ காலங்கள் முடிச்சுட்டு வந்து உங்கள் திருவடியில் போய் என்னுடைய முடியை நான் சமர்ப்பிப்பேன், நீங்கள் வேணால் பாருங்கோ அப்படின்னு உடனே ஓன்னு அழறார் தசரதர். சொத்தெல்லாம் நீ எடுத்துன்னு போகிறாமா, காட்டுக்கு போனால் நிறைய ரிஷிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு தானம் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ கஜாலேருந்து எடுத்துன்னு போ. உடனே கேமராவை கிடுகிடுன்னு வால்மீகி கைகேயனுடைய முகத்துக்கிட்ட வைக்கிறார். கைகேயனுடைய முகத்தில் கண்ணுனா செவக்கிறது, கடுகு வெடிக்கிறது. கைகேயி சொன்னால்,
இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாத ஒரு கஜானா வச்சு நீ என் பிள்ளை எப்படி இந்த ராஜ்யத்தை மேய்ப்பான், அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படின்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டர் சித்தார்த்தர் எல்லாரும் அதற்றா கைகேயை திட்டுறது உகக்கலையாம் ராமனுக்கு. பிரபு சொன்னார் யானையே வேண்டாம்னானா அங்குசத்தை கொடுங்க அப்படின்னானாம். எனக்கு ராஜ்யமே வேண்டாம், எனக்கு கஜானாலேருந்து எந்த பைசாவும் வேண்டாம், நான் இப்படியே போகிறேன் அப்படின்னு அப்பாவை சேவிச்சார். அப்பா கிட்ட சொன்னார், நான் திரும்பி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அலட்டிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. நீங்கள் என்ன உண்டி தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னேன், இவா 2 பேரும் கூட வரேங்கிறா, உங்களுடைய உத்தரவின் பேரில் இவர்களையும் காட்டுக்கு கூட்டுன்னு போகலாமான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு. உடனே தசரதர் வயிற்றுல அடிச்சுக்கிறார், இப்படி ஒரு பிள்ளைய நான் பெத்துண்டேனா, காட்டுக்கு போகும்பொழுது நீவான்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதானே அழகு புத்திசாலித்தனம். அப்படி இருக்கும்போது 2 பேர் கேட்கறா, அவளை கூட்டுண்டு போகலாமாப்பான்னு நீ கேட்கிறியராமா, உன்ன மாதிரி யார் வருவா? கௌசல்யாமாவை சேவிச்சார். கௌசல்யை சீதை கௌசல்யை சேவிக்கிறா. சீதைக்கு சில உபதேசங்கள்லாம் பண்ணுறா. அப்புறம் ராமபிரான் போய் சுமித்ரையை சேவிக்கிறார். சுமித்ரையை சேவிச்சோடனே சீதையும் சுமித்ரையை சேவிக்கிறா. அப்போ தான் லக்ஷ்மணனுக்கு தோணித்தான், அடடா எனக்கும் ஒரு அம்மா இருக்காளே. உடனே லக்ஷ்மணன் போய் அவன் அம்மாவை சேவிச்சு நானும் போயிட்டு வரேன்ம்மா அப்படிங்கிறான். பேசினா சுமித்ரை, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அட்டவீம் வித்தி கச்சதா தயதா சுகம். லக்ஷ்மணா, காட்டுக்கு போய் இந்த நேரம் அம்மா எப்படி இருப்பான்னு யோசிக்காத, இந்த நேரம் அப்பா எப்படி இருப்பா அப்படின்னு யோசிக்காத, இந்த நேரம் அயோத்தி எப்படி இருக்குமோன்னு அசட்டுத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காடா லக்ஷ்மணா. ஏன் அப்படின்னு கேட்கிறியாம். ராமம் தசரதம் வித்தி, இனிமே உனக்கு அப்பாங்கிறது தசரதர் கிடையாது, இனிமே உனக்கு அப்பாங்கிறது ராமபிரான் தான். எதை வேணா ஒரு தாய் விட்டு கொடுப்பா, மாதாங்கிற ஸ்தானத்தை விட்டே கொடுக்க மாட்டான். மாம் வித்தி ஜனகாத்மஜாம், எப்படி அப்பா தசரதரோ அம்மா அப்படிங்கிறது இனிமே வேற நான் கிடையாது உனக்கு, இனிமே உன் மன்னி சீத்தை தாண்டா உனக்கு அம்மா. அந்த 2 தம்பதிகளும் திவ்ய தம்பதிகளும் எந்த இடத்துல கொஞ்சி குலாவுகிறார்களோ அதுதான் அயோத்தி. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியை அயோத்தின்னு நினச்சிக்காத. ராமரும் சீத்தையும் எந்த இடத்துல சேர்ந்து கொஞ்சி குலாவுகிறார்களோ அந்த காடு தான் அயோத்தி, சந்தோஷமாக போயிட்டு வாடா. அப்புறம் சொல்கிறா, ராமே பிரமாதம் மா கார்ஷீஹி புத்திர பிராத்தரி கச்சதி. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ போகிறது கைங்கரியத்துக்காக, குற்றேவல் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நீ போகிற. கைங்கரியத்தில் பாவம் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத என்னன்னா கவனமாக கேளு. ஒன்று ராமபிரானுக்கு முன்னாடி நடந்து போ, இல்லை சீதைக்கு பின்னாடி நடந்து போ, ராமருக்கு பின்னாடி ஒண்டி நடந்து போயிடாத. உடனே லக்ஷ்மணன் கேட்டான், ஏமா அப்படி சொல்கிற? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ராமர் நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி நடந்து போனேன்னா அவர் ஒரு நேரத்துக்கு ஒரு விதமாக நடைய மாற்றுவார். கஜ சிம்மகதி வீரோ ஷார்தூல விஷபோபமௌ அப்படின்னு ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி ஒரு நிமிஷம் நடப்பார், ஒரு புலிக்குட்டி மாதிரி கிடுகிடுன்னு ஓடுவார், சிங்க நடைக்கு திடீர்னு நடப்பார். அந்த நடையழக பார்க்கும்போது நம்ம மனசு கரைஞ்சே போயிடும். இப்படி நடக்கிறாரே மயங்கி பின்னாடி விழுந்துடும், கைங்கரியம் விட்டு போயிடும். நம்ம போகிறது கைங்கரியத்துக்காக. அதனால ராமருக்கு முன்னாடி நட, இல்லை சீதைக்கு பின்னாடி நட, ராமருக்கு பின்னாடி ஒண்டி நடந்துடாத. சரிம்மான்னு சந்தோஷப்படுறான் லக்ஷ்மணனுக்கு ஏற்ற அம்மா. அப்புறம் லக்ஷ்மணன் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். பின்னும் பகர்வாள் மகனே அவன் பின் செல். லக்ஷ்மணா அப்படின்னா திரும்பினான் லக்ஷ்மணன் திரும்பின உடனே மேலே பேச துவங்கினான். பின்னும் பகர்வாள் மகனே அவன் பின் செல். நீ ராமர் பின்னாடி போ, தம்பி எனும்படி அன்று அடியார்க்கு ஏவல் செய்தி. எப்படி போகணும் அப்படின்னா, நானும் சக்கரவர்த்தி திருமகன் அவனும் சக்கரவர்த்தி திருமகன், நானும் தசரதரினுடைய ஒரு குமாரன் அவனும் தசரதரினுடைய குமாரன் அப்படின்னு நினைச்சுட்டு போகாத. தம்பி எனும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி. ஒரு அடியார் ஒரு ஏவலுக்கு இருக்கக்கூடியவனே வாடா அப்படின்னு கை தட்டினா அடியேன் தாசன் அப்படின்னு வந்து நிப்பாலே ஏவலுக்கு, அது மாதிரி கைங்கரியம் குற்றேவல் புரியக்கூடியவனாக நீ பின்னாடி போய் தம்பியாக போகாத.
மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடில் வா அது அன்றேல் முன்னும். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடில் வா அது அன்றேல் முன்னம் முடி. காட்டுக்கு ராமன் போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது என் காதுல ராமனுக்கு ஒன்று ஆயிடுத்து, இனிமே அவன் வரவே மாட்டான்னு ஒரு செய்தி என் காதுல வந்து விழுமாகில், லக்ஷ்மணா அதற்கு முன்னாடி எனக்கு இன்னொரு செய்தி வரணும். ராமனுக்கு முன்னாடி உங்க புள்ள லக்ஷ்மணன் போயிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வரணும். ராமன் திருப்பி இந்த ஊருக்குள்ள வந்துடுல் வா, இல்லை அப்படின்னா அவனுக்கு முன்னாடி நீ முடிஞ்சே போயிடு, வார்வழி சொல் நின்றால் அப்படின்னு அழுதுண்டே சொன்னாலும் சந்தோஷப்படுறார் லக்ஷ்மணர். இப்படி ஒரு அம்மா எனக்கு கிடைச்சிருக்காளே அப்படின்னு. அப்புறம் அந்த சபையில் கைகை ராமபிரான் கிளம்பும் போது கைகை சொல்றா, ராமா எனக்கு சொன்ன வார்த்தையே நீ மீறிட்டியே, நீ நடக்கலையேன்னு உடனே ராமர் நடுங்கிறார். என்ன வார்த்தைமாங்கிறார்? கொடியவள், நான் உன்னை இப்படி மஞ்சள் பட்டாடையை உடுத்தின்னு போகணும் சொல்லலையே, மர உரி உடுத்தின்னு தானே போகணும்னு சொன்னேன், இதோ மர உரின்னு கொடுத்தாலாம். உடனே பிரபு ஸ்ரீராமர் மர உரியை உடுத்திக்கிறார், இளைய பெருமாள் மர உரியை உடுத்திக்கிறார். மூணாவது மர உரி ஒன்று இருக்கான். சீதை அதை எடுத்துண்டா உடுத்திண்டா, உடுத்திக்க வரல சீதைக்கு. உடனே ராமபிரான் பார்த்தார், ஜில்லுன்னு எடுத்துட்டார். சீதைக்கு ராமரே உடுத்தி விட்டுண்டார். உடுத்தி விட்ட உடனே சீதையுடைய கண்கள்லேருந்து தாரதாரையாக கண்ணீர் வழிஞ்சது. வலிக்கிறதாமா, மேனியில் பட்ட உடனே வலிக்கிறதா அப்படின்னு கேட்டார். சீதை சொன்னால், கதம்னு கலு பத்னந்தி ரிஷய முனையோ வனவாசினஹா. எனக்கு நான் நினச்ச அழலனா இது ரிஷிகள்லாம் எப்படி உடுத்திக்கிறா அப்படின்னு நினச்சேன், என் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துடுத்துனா அப்படின்னாலாம் சீதை. தசரதர் சுமந்திரரை பார்த்து ஒரு உத்தரவு பண்ணுறார். ரத்தத்தில் ஏற்றிண்டு எல்லாரும் எந்த காட்டுக்கு போகிறாலோ அந்த காட்டுக்கு கொண்டு போய் விடு அப்படிங்கிறார். ராமர் லக்ஷ்மணர் சீதா 3 பேரும் ரத்தத்தில் எழுந்தருளி ஜம் 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 ஜம்னு கிளம்புறா. ஊர் ஜனங்கள் எல்லாம் அழறது. தமசா நதிக்கரைக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி தங்குறார். அப்படிங்கிறதோடு இன்றைக்கி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். மணி 8:30 எடுத்து. நாளைக்கு இந்த ரத்தத்தில் பிரபு ஸ்ரீராமர் எழுந்தருளினார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் பரியந்தம் பரதனுக்கு பாதுகைகளை கொடுத்து அந்த பாதுகைக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துடலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குருநாத் மகாராஜ் கி. ஆஞ்சநேய சுவாமி கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ராம 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 ராம.